வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ரமேஸ்வரன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கின்றோம். நீங்கள் இலங்கையில் நாங்கள் நலமாக இருக்கிறேன். இலங்கையில் மிக நீண்ட பாரம்பரியமிக்க ஒரு தொழிற்சங்கமாகவும் அரசியல் கட்சியாகவும் இதோகா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய கடமையை செவ்வனை நிறைவேற்றியிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக. இந்த அடிப்படையில் மலையக மக்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், சௌமியமூர்த்தி தொண்டமானைய காலத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை மலையக மக்களுக்கு பல்வேறு உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஸ்தாபனம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். வாக்குரிமையிலிருந்து உங்களுக்கு தெரியும், மலையகத்தில் ஒரு காலத்திலே பிரஜா உரிமை இருக்கலை, வாக்குரிமை இருக்கலை, இதெல்லாம் பெற்றுக் கொடுத்தது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், சௌமியமூர்த்தி தொண்டமானைய காலம். அந்த வகையில் இன்றைக்கிறது மறைந்த தலைவர் ஆர்மன் தொண்டமானைய காலம், இன்றைக்கி எங்களோட பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் காலம். நாங்கள் மலையக மக்களுக்கு எப்போ எது தேவையோ அதை நிச்சயமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அதில் எங்களுக்கு திருப்தி இருக்குது. குறிப்பிடத்தக்க அளவு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியாமல் போயிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அப்படின்னு இல்லை. என்ன மாற்றம் ஏற்படுத்தலைன்னு சொல்லுங்கள். அண்மையில் மாத்தளையில் இடம்பெற்ற சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும். இன்னமும் மக்கள் தோட்ட நிர்வாகத்தினுடைய அடிமை மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது. இதன் மூலமே ஒரு தொழிற்சங்கத்தினுடைய செயற்பாடு பூரணமாக இல்லை என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. அந்த மக்களை பொறுப்பேற்றிருக்கிற நீங்கள், அந்த மக்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நீங்கள், கடைசியில் ஒரு மோதலில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமைக்கு அது கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இதனை யாருடைய தவறு என்று எடுத்துக்கொள்வது? உண்மையிலேயே மாத்தளையில் நடந்தது கவலைக்குரிய விடயம். மாத்தளை அரசாங்கத்துக்கு அந்த இருக்கிற 3 கம்பெனிகளும் அரசாங்கத்துக்கு சொந்தமானதுகள். ஏனைய கம்பெனிகள் பெருந்தோட்ட வேறு கம்பெனிகள் இருக்கிறாங்க தனியார் நிறுவனத்துக்கு. இது லீஸ் முறையில் அரசாங்கம் காணியை கொடுத்துருக்குறாங்க. லீஸ் முறையில் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிஞ்சு சொந்தத்துக்கு கொடுக்கல. இப்போ அண்மையில் நடந்தது ஒரு அரசாங்க தோட்டம். அப்போ அங்கே அவருக்கு ஏற்கனவே ஒரு வீடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவர் அது பத்தாமன்னு ஒரு வீடு ஒன்று கட்டியிருந்தார். ஒரு வாரத்துக்கு முன்னே தான் அந்த வீடை கட்டியிருந்தார். அப்போ அதுக்கு இருப்பாடு அந்த தோட்டத்தில் உள்ள உதவி முகாமாளர் போய்ட்டு அதை தடுத்திருந்தார். எங்களுக்கு அது சம்பந்தமாக ஒரு தற்காலிக கூடாரம். அதை நேரடியாக நான் இங்கே முழுமையாக அதை சொல்ல விரும்பலை, ஏன்னா நாங்கள் போய் பார்த்தனால அது எங்களுக்கு தெரியும். அப்போ நானும் எங்களுடைய அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்களும் அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கே சென்றிருந்தோம். அப்போ உடனடியாக அதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் அழைத்திருந்தோம். அவர்கள் அங்கே வருகை தந்திருந்தார்கள். அதனுடைய நாங்கள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான அமைச்சரோடாக அவர்கள் வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்திருந்தோம். அதே மாதிரி அந்த தோட்டத்துறையை அந்த தோட்டத்திலிருந்து நீக்குமாறும் கோரியிருந்தோம். அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் ரமேஷ் பத்ரனும் உடனடியாக தீர்வு எடுத்து அதை உடனடியாக அவர் உடனடியாக அதுக்கு தீர்வு எடுத்தார். இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பெருந்தோட்டங்களில் இவ்வாறான இதுகள் நடந்திருக்குது. இதுக்கு ஒரு கூட்டு ஒப்பந்தமும் ஒரு காரணம். என்னென்னா அவங்களுக்கு தெரியும், கூட்டு ஒப்பந்தம் இப்போ நாங்கள் சொல்லுவாங்க மலையக மக்களுக்கு மட்டும்தான் அந்த கூட்டு ஒப்பந்தம், அப்படின்னு இல்லை. எல்லா தொழிற்சங்கம் இப்போ நான் நினைக்கிறேன் இந்த கூட்டு தாபனத்தில் ஒரு தொழிற்சங்கம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. என்னன்னா அந்த தொழிற்சங்கங்கிறத மக்களுக்கு அந்த பிரச்சனைகள் வர்ற நேரம் பேசி தீர்க்கக்கூடியது தான் அந்த தொழிற்சங்கங்கள். அப்போ அந்த கூட்டு ஒப்பந்தம் இருக்கிற நேரம் சில அரசியல்வாதிகள் அது கால் உணர்ச்சித்தனமாக சொன்னாங்களா தெரியாது, இல்லாட்டி மக்கள் நன்மை கருதி சொன்னாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. கூட்டு ஒப்பந்தத்தினால தான் மலையக மக்கள் இன்றைக்கி அடிமை சாஸ்திரமாக இருக்கிறாங்க. கூட்டு ஒப்பந்தம் இல்லாட்டி மக்கள் இதை விட வெளியில் நல்ல நிம்மதியாக இருந்திருப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி சொன்னவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கூட்டு ஒப்பந்தம் நிச்சயமாக மலையத்துக்கு தேவைங்கிறது. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. என்னென்னா மக்கள் சொன்னாங்க நாங்கள் கூட்டு ஒப்பந்தத்தில் வெளியில் வர்றோன்னு. இப்போ பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் சொல்கிற நேரம் மக்கள் எங்கிட்ட சொன்னது என்னென்னா நீங்கள் கூட்டு ஒப்பந்தத்தில் வெளியில் வராதிங்க அப்படின்ட்டு. ஏன்னா கூட்டு ஒப்பந்தம் எங்கள் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு. ஒரு பிரச்சனை ஏற்படுற நேரம் நாங்கள் அந்த கம்பெனிகளை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு. அதுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது குறைவு. அப்போ அதனால் வேறு ஒன்று அடாவடித்தனங்கள் பெருந்தோட்டத்தில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் இப்போ கூட்டு ஒப்பந்தம் வெளியேற எவ்வளோ காலம்? கிட்டத்தட்ட இப்போ 2 வருடங்களாக. இதுக்கு முன்பு இவ்வாறான சம்பவங்கள் நடந்தது இல்லையா? ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆனால் அதுக்கு நாங்கள் உடனே இப்போ தீர்வுகளை கட்டிருக்கோம். என்னென்னா கூட்டு ஒப்பந்தம் இருக்கிறனால நாங்கள் போகிறதுக்கு தொழிற்சங்க தலைவர் நாங்கள் போகிறதுக்கு முன்னுக்கே தோட்ட கமிட்டி தலைவர்களே அதை வேறு நடக்கிற நேரம் அதுக்கு தீர்வுகளை அவங்களே வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த நிலைமையிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இது எல்லாரும் அரசியல்வாதிகளும் ஏற்றுக்கிட்டாங்க, தொழில் செய்கிறவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. சில இதுகள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறோம். என்னென்னா கம்பெனிகளை பொறுத்தளவில் ஒரு சில கம்பெனிகள் இன்னும் அந்த கண்ட்ரோலில் இருக்கிறாங்க.
சில கம்பெனிகள் நினைக்கிறது என்னென்னா நாங்கள் இதை குத்தகைக்கு வாங்கியிருக்கிறோம், இதுக்கு நாங்கள் தான் சொந்தக்காரங்கன்னு. அப்படின்னு இல்லை. அவங்க வந்து என்னன்னு கேட்டால் லீஸ் முறையில் வாங்கியிருக்கிறாங்க. மக்கள் தான் பரம்பரையாக இப்போ 200 வருடங்கிறோம். நாங்கள் 200 வருடமாக அந்த தோட்டத்தை பராமரித்து இன்றைக்கி அந்த தோட்டம் இருக்கிற காரணம் எங்கள் மக்கள். இப்போ இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னு தான் நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மாத்திரமில்லை, ஏனையவர்களும் சொல்கிறாங்க காணி உரிமை வேணும். வர்ற நேரம் காணி உரிமைனா இப்படி தான். இப்போ இன்றைக்கி நாங்கள் 10 பேச்சஸ் கொடுக்கணுங்கிறோம். அது தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை. அப்போ தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இல்லாமல் எல்லாத்துக்கும் காணி உரிமை கொடுக்கணும். அதில் தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக வேலை செஞ்சவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி பென்ஷன் வாங்கிட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க. அன்றைக்கி ஒரு காலத்தில் 10-15 லட்சம் தொழிலாளர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி 1.5 லட்சம் தொழிலாளர் தான் இருக்கிறோம். அப்போ மற்றவங்களுக்கும் அது போய் சேரணும். அதுக்கான பொறிமுறைகள்லாம் நாங்கள் செஞ்சு எடுக்கணும். இப்போ அதை நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இவ்வளவு காலம் இவ்வாறான வேலைகளை செய்வதற்கு? இல்லை, காலங்கள் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும். பல முறைகள் வர்ற அரசாங்கம் நாங்கள் அதை ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறோம். அது எந்த அரசாங்கமாக எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வார அரசாங்கம் என்னென்னா தேர்தல் காலத்தில் உங்களுக்கு தெரியும் எல்லா வாக்குறுதிகளும் கொடுக்குறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு உங்களுக்கு தெரியும் ஒன்றொன்றையும் நாங்கள் போராடி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்ன போராட்டம் நடத்தியிருக்கிறீர்கள் நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்வதற்கு? பேசுகிறீர்கள், பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள், என்ன போராட்டம் செய்திருக்கிறீர்கள்? ஆட்சிக்காரவங்களோட தான் நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அன்றைக்கி மாத்திரையில் ஒரு சம்பவம் நடந்து நாங்கள் போயிட்டு ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அது ஒரு தோட்ட நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அவ்வாறு ஒரு நிலைமை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோ அல்லது ஏனைய தொழிற்சங்களோ சரியான முறையில் செயற்பட்டதால் அந்த மக்களுக்கு அவ்வாறு ஒரு நிலைமை வரப்போவதில்லை. நீங்கள் அந்த இடத்திலும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள், நான் எல்லாவற்றையும் சொல்வதற்கு விரும்பவில்லை என்று. அது என்ன விடயம் அது? இல்லை, இப்போ நாங்கள் என்னென்னா அவர் வந்து என்னென்னா அந்த வீடு இப்போ நாங்கள் அதை வெளிப்படையாக நாங்கள் இதுக்காக 3 குடும்பங்கள், ஒரு குடும்பம் இல்லை நிலைமைகளை நான் என்ன சொல்கிறதுக்கு விரும்பலைன்னு சொன்னேன் தானே. ஏன்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்தவங்களுக்கும் அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அது என்ன நிலவரம். சரிதானே? அப்போ எங்கள் மக்களை நாங்களே காட்டி கொடுக்கக்கூடாது. சரி, அது வந்து என்னன்னா ஒரு டெம்பரரியாக அடிச்சிருக்கிறாரு, தற்காலிக கூடாது. சரியா? அவருக்கு ஏற்கனவே இருக்கிறதுக்கு ஒரு வசதி இருக்குது. அப்போ தற்காலிகமாக அடிக்கப்பட்டது ஒரு 3 நாளைக்கு முன்னுக்கு தான் அந்த கூடாரத்தை அடிச்சிருக்கிறார் அவர். அதாவது அந்த குடும்பத்தினருக்கு பெரிதான ஒரு இடம் இருக்கிறது தங்குவதற்கு, ஆனாலும் இன்னும் ஒரு தற்காலிக கூடாரத்தை அவர் அமைச்சிருக்கிறார். அது அவர் அடித்ததில் பிழை இல்லை. என்னென்னா அவருக்கு வசதி பத்தலை, செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ நாங்கள் இதை சொன்னோம்னா ஏன்னா அங்கனைக்கில் வந்தவங்க அவங்களுக்கு அந்த நிலவைகள் புரியும். நாங்கள் நேரடியாக போய் வெளியிலேருந்து பேசுகிறவங்க வந்து எதை வேணாலும் பேசலாம். யாரை சொல்கிறீர்கள்? வெளியிலேருந்து பேசுகிறவங்க எதை வேணாலும் பேசலாம் தானே. அப்போ நேரடியாக களத்துக்கு சென்று பார்க்குற எங்களுக்கு தானே தெரியும் அதில் என்ன நிலவரம் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் பார்த்தனால எங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் அவருக்கு நாங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய எங்களோட கடமைகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இப்போ அறிக்கை விடுற அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. களத்தில் போய் பேசி அவங்களுக்கு தீர்வை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல நாங்கள் இருக்கிறோம். இல்லை, அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது போல தெரியவில்லை, ஒரு மோதல் நடந்தது போல தானே தெரிந்தது. இதுவும் இந்த மணிக்கவன பாராளுமன்ற உறுப்பினர்களே, இதுவும் ஒரு வீடியோ காட்சியாக சமூக வலைத்தளங்களில் வெளியானதால் சர்ச்சைக்குரியதாக மாறியது. இவ்வாறு இல்லாமல் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு? நான் சொல்கிறேன் என்னன்னா இந்த மாதிரி நிறைய தோட்டங்களில் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த கம்பெனிகளை அழைச்சி கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு தீர்வுகளை வாங்கி கொடுத்துருக்கோம் சில இதுகளில். இப்போ நேற்று பாராளுமன்றத்தில் அந்த நிகழ்வு நடக்கிற நேரம் கூட சபாநாயகர் சொன்னார் மாத்திரையில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது. அவர் சபாநாயகர் அப்போ அவரே சொன்னார் இந்த மாதிரி நிறைய இடங்களில் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ நாங்கள் என்னென்னா அந்த கம்பெனிகளோட பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி அவங்களுக்கு தீர்வுகளை ஒவ்வொரு இடமா நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். வாங்கி கொடுக்காத இடங்களும் இருக்குது, இது மாதிரி வெளியில் வராத இடங்கள் இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கு தான் எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த காணி உரிமை இருக்கிற நேரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறதில்லை. இப்போ அதுக்கு ஜனாதிபதி அவர்களும் நல்ல ஒரு உதவி கொடுத்துருக்கிறாரு. அந்த பொறுப்பான அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்களும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அதுக்கான ஒரு கமிட்டியும் போட்டிருக்கிறாங்க. அப்போ இதை நாங்கள் வாங்கி கொடுக்குற நேரம் எல்லா சமூகத்துக்கும் போய் சேரணும், அந்த தோட்டத்தை சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் போய் சேரணும். இன்னும் ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா, குறிப்பிட்ட இதனோடு சம்பந்தப்பட்ட அந்த உதவி முகாமையாளருக்கு எதிராக எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, இடமாற்றம் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கிறது, பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டிருக்கார். தற்காலிகமாகவா அல்லது ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காருங்க கம்பெனியில், அது நடந்திருக்குது. ஏன் இவ்வாறு அகற்றியது என்பது தொடர்பாக போலீஸ் விசாரணைகள் எதுவும் இல்லை? போலீஸில் ஏற்கனவே அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க அதுக்கு சுமூகமான ஒரு தீர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஏற்கனவே. யார் பேச்சுவார்த்தை? அந்த சம்பந்தப்பட்டவங்களும் தோட்டமும் பேசி அதை ஒரு தீர்மானம் எடுத்து, அதாவது இந்த பிரச்சனைக்கு பிறகு பிரச்சனைக்கு முன்பே தெரிந்து அதை தற்காலிக கூடாரத்தை உடைப்பதாகவும் அதை ஒரு பேச்சுவார்த்தையில் முடிச்சிருக்கிறாங்க அவங்க. அது எங்களுக்கு சொன்ன தகவல். யார் சொன்னது? அங்கே தோட்ட நிர்வாகம் சொன்னாங்க. நீங்கள் இதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் தான் அமைச்சர் எதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு முறை இருக்குது. இல்லை, அந்த இடத்தில் உதவி முகாமையாளரை நோக்கி இவர் கையை காட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்.
பேசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கின்ற பொழுது பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கிறது, ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது, அதை தட்டி கேட்பது போன்று தெரிகிறது. ஆனாலும் ஒரு அமைச்சர் இந்த அளவு தூரம் இறங்கி செயற்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுகிறது. இல்லை இப்படி தானே எந்த நாள் நாங்கள் இதை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கல அதில்ல. இப்போ அவங்களுக்கு ஒரு முறை இருந்துச்சு என்னன்னு கேட்டால், போலீஸில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் நடத்தலைங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அப்படி ஒன்று நடக்குமா இருந்திருந்தால் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும், அடுத்த சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ரைட், உங்களுக்கு நாங்கள் வேறு ஒரு இது தர்றோம், நீங்கள் இந்த இடத்துலேருந்து அற்புதப்படுத்துங்க, இல்லாடி போனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு தரோம், அமைச்சோட பேசி வீடை கட்டிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் தோட்ட நிர்வாகம் அந்த உதவி முகாமையாளர் போயிட்டு நீங்கள் வீடியோ காட்சியில் பார்த்துருப்பீங்க அவர் என்ன முறை நடந்துக்கிட்டார் அப்படின்ட்டு. அப்படி நாங்கள் ஒரு இடத்துல விட்டோம்னா இனி எல்லா இடத்துலையும் நடக்கும். அப்போ அதனால் நாங்கள் போய் தொழிற்சங்கவாதிங்கிற ரீதியில் நாங்கள் போய் கேட்கணும். அதை கேட்காட்டி போனால் நடக்காது. கேட்கிற முறை அதுதானா? கட்டாயம் அமைச்சர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், எஸ், அது முறை சரி. சரி, என்ன பிள்ளைங்கிறீங்க நீங்கள்? இல்லை நான் கேட்குறேன், இப்போ இவ்வளோ ஒரு அநீதி நடந்துச்சு சரிதானே, அப்போ நாங்கள் போய் கேட்காட்டி அவருக்கு எப்படி ஒரு தீர்வு வரும்? இல்லை, இவருக்கு ஒரு வீடு இருக்கும்போது இவர் ஒரு தற்காலிக கூடார அமைத்தது பிழைதானே? அதான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நான் தான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இதுக்காக ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறோம். சொல்கிறேன், நாடாளுமன்றத்தில் ஒரு போராட்டம் நடத்தியிருக்கோம், இது எல்லா மக்களும் பார்த்துருக்குறாங்க. அப்போ அதனால் வேண்டி நாங்களே எங்கள் ஆளுகளை நாங்கள் காட்டி கொடுக்க விரும்பலை. காட்டி கொடுப்பதல்ல. இதில் ஒரு பக்கம் தோட்ட நிர்வாகத்தின் மீது பல்வேறு குறைகள் இருக்கிறது, குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. தோட்ட நிர்வாகம் தொடர்பில் மக்களை கவனித்துக் கொள்கின்ற விடயங்கள் தொடர்பில், அவர்களுடைய நலமுறை நடவடிக்கைகள் தொடர்பில், சுகாதார விடயங்கள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட விடயத்தில் யார் குற்றவாளிகள் என்பது தெரிய வேண்டுமே. சட்டவிரோதமாக தற்காலிக ரெண்டு பக்கம் குற்றவாளிகள் தான். என்ன பொறுத்தவரை நான் சொல்கிறேன், ரெண்டு பக்கங்களும் குற்றம் இருக்குது. அந்த தற்காலிக கூடாரம் அடித்தவர் மேலேயும் குற்றம் இருக்குது, தோட்ட உதவி முகாமையாளர் மேலேயும் குற்றம் இருக்குது. ஏன் இது ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கக்கூடாது? அங்கே நாங்கள் போனதே பேச்சுவார்த்தை நடத்த தான். பேச்சுவார்த்தை நடத்தினால தான் தீர்வு வந்துச்சு. நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணினது உதவி முகாமையாளரோட இல்லை, முகாமையாளரோட தான் நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணது. ஆனால் அந்த கூடாரத்தை அகற்றியது உதவி முகாமையாளர். அவருக்கும் எங்களுக்கு எந்த பேச்சுவார்த்தை இருக்கலை. அவர் என்ன சொன்னார்? அவரை நாங்கள் அழைச்சிருந்தோம், அவர் சம்மந்தப்பட்டவரை மன்னிப்பு கேட்க சொன்னால் மன்னிப்பு கேட்டார், அதோட முடிஞ்சு. இப்போது நீங்கள் வீடு கட்டி தருவதாக அமைச்சர் கூட நாங்கள் வீடு கட்டி தரேன் இருக்கோம். இதே போன்று வெளியில் வராத சொல்லப்படாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். அவர்களும் இனி சமூக ஊடகங்களினூடாக அரசியல்வாதிகளுடைய கவனத்துக்கு அதனை கொண்டு வரலாம். அவர்களுக்கும் நீங்கள் வீடுகளை கட்டி கொடுத்து கொண்டு போவீர்களா? இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ அதுக்கேற்றவாறு தான் நாங்களும் இன்றைக்கி செயல்படுறோம். இதில் சமூக ஊடகங்களில் கொண்டுட்டு வந்து தான் நாங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கோம்னு இல்லை, இது மாதிரி நாங்கள் பல தீர்வுகளை பெற்றுக் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளில் நேரடியாக எங்கள்கிட்ட பேசி நாங்கள் அந்த இடத்துக்கு போய் இது மாதிரி நாங்கள் செயல்படுத்தி கொடுத்துருக்குறோம். இப்போ இனி வர்ற காலங்களில் இவ்வாறு நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த தீர்வை பெற்றுருக்குறோம் தெரிஞ்சு. இல்லாட்டி எந்த நாள் இப்படி நடக்கணும், நாங்கள் அங்கே போய் நிற்கணுங்கிறது இல்லை, இதை வச்சு அரசியல் செய்யணுங்கிறது இல்லை. இதை வச்சு சில பேர் அரசியல் செய்கிறாங்க, எங்களை பொறுத்தவரை அதெல்லாம் இல்லை. நாங்கள் என்னென்னா எங்களை பொறுத்தளவில் தொழிற்சங்கங்கிற ரீதியில் மலையக மக்களுக்கு என்னென்ன அநீதிகள் நடக்குமா இருந்தால் நாங்கள் இப்போ நீங்கள் என்ன இப்போ ஜீவன் தொண்டமான் மட்டும் போயிருக்கலையே, இது மாதிரி நாங்கள் பல முறை ஆறுமுகன் தொண்டமான சம்பந்தப்பட்ட இடத்துங்களுக்கு போயிருக்கிறாரு, தீர்வுகளை வாங்கி எங்கள் தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்களும் போயிருக்கிறாரு. நாங்கள் இப்படி தான் எங்களை பொறுத்தவரை காங்கிரஸை பொறுத்தளவில் மக்களுக்கு ஏதாவது அநீதியாக இருக்கும், அது யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லை, நீங்கள் ஒரு அநீதி நடக்கும் வரை பார்த்துருக்கிற கட்சி இல்லை, அது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது தானே. இப்படி ஒரு முறைப்பாடு அளிப்பதற்கு ஏதேனும் ஒரு திட்டம், ஒரு கொள்கை இல்லை இருக்குது. இப்போ நாங்கள் எங்களுக்கு தோட்ட கமிட்டி தலைவர் மாதிரி இருக்கிறாங்க, மாவட்ட தலைவர் இருக்கிறார், மாநில பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் முன்கூடி இப்படி ஒரு பிரச்சனைகள் ஏற்படுற நேரம் தோட்ட நிர்வாகத்தோடு பேசுவாங்க, பேசி இதுக்கெல்லாம் தீர்வு வாங்கி செஞ்சுருக்குறாங்க. இது யாருக்குமே தெரியாது, அவர் போய் கட்டினது யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு பிரச்சனை வந்த பிற்பாடு தானே தெரியும். அவர் சம்பந்தப்பட்ட அந்த தற்காலிக கூடாரத்தை அமைத்தவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? எங்கள் கட்சியை சேர்ந்தவர் இல்லை, உங்களுடைய கட்சி சேர்ந்தவர் இல்லை. அப்படியானால் அவருடைய அந்த செயற்பாட்டில் ஏதேனும் அரசியல் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? அது நான் தான் சொல்கிறேன் தானே. இப்போ ஒரு யாராக இருந்தாலும் எங்கள் கட்சிங்கிறத மட்டும்தான் நாங்கள் போய் செய்யணுங்கிறது இல்லையே. அவர் ஒரு மலையகத்தை பிரதிநிதித்துவம் படுத்தினார், அவருக்கு ஒரு அநீதி நடந்துச்சு, நாங்கள் போயிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு ஊடகவியலாளருங்கிற நேரத்தில் நீங்கள் சும்மா முடிஞ்சிச்சுன்னா அந்த மாத்தளை பகுதி அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க, அப்போ நீங்கள் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிருவீங்க, அப்போ நீங்கள் சொல்லுவீங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. சாதாரணமாகவே எந்த ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற ஏனைய பிரதேசங்களை தாண்டி ஒட்டுமொத்த பெருந்தோட்டத்துறையைச் சேர்ந்த மக்களை பார்க்கிற பொழுது ஒரு ஆசிரியர் இடமாற்றம் வேண்டுமாக இருந்தாலும், ஒரு அதிபர் பதவி அடைய வேண்டுமாக இருந்தாலும், ஒரு தொழில் நியமனம் பெற வேண்டுமாக இருந்தாலும் அவர்கள் கட்சிக்காரர்களாக இருக்க வேண்டும், அதில் இத்தோக்காவினோட ஆதரவாளர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. சம்பந்தப்பட்ட துறைசாரை எங்களோடு பேசிய பொழுது தெரிவித்த விடயங்கள் இவை. இதனை நீங்கள் மறுக்கிறீர்களா? நிச்சயமாக நான் மறுக்கிறேன். என்னென்னா இப்போ அண்மையில் மாத்தளை நடந்தது கூட எங்கள் கட்சிக்காரர் இல்லை,
சரியா? அவர் இன்னொரு கட்சிக்காரரை சார்ந்தவர். அவங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்ண சொன்னது வச்ச சொன்னதுலாம் அந்த கட்சிக்காரவங்க, நாங்கள் இல்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உங்கள் கட்சிக்கு எதிர்கட்சியா? யாராகவும் இருக்கலாம். இப்போ எங்கள் கட்சி இல்லைன்னா அவங்க எதிர்கட்சி தானே. அப்படி இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆசிரியர் நியமனம் வாங்க மாதிரி தான் காங்கிரஸ்காரங்களாக இருக்கணும், ஒரு இடமாற்றம் வரணும்னா காங்கிரஸ்காரங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், 520 பேருக்கு போஸ்ட் பியோன் மேலே வாங்கி கொடுத்தோம். எப்போ? தொண்டமான் ஐயா இருக்கிற நேரம், 2005 காலத்தில். இப்போ அன்னைக்கு நாங்கள் ஒரு அரசாங்கத்தோட ஒரு முருகலை ஏற்படுத்தி வெளியில் வந்தோம், வந்து மீண்டும் இணைஞ்சோம். அந்த நேரம் அந்த 520 பேருக்கு கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட அன்றைக்கி அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. அப்போ போட்டிருக்க நேரம் கிடைச்சவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இது வந்து எங்களோட தகமைக்கு கிடைச்சிச்சு. கிடைக்காதவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், காங்கிரஸ்காரவங்களுக்காக பார்த்து கொடுத்தாங்க நாங்கள். ரைட்? அப்போ 2 பக்கமும் நாங்கள் இல்லை. கிடைச்சவங்களையும் எங்கள் மேலே குறை, கிடைக்காதவங்களும் 3179 ஆசிரியர் நியமனம் கொடுத்தோம். அப்போ கிட்டத்தட்ட 12000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த 12000 பேர் போட்டிருக்க நேரம் கிடைச்சவங்க அன்றைக்கி ஒரு மாகாண சபை தேர்தல் வந்துச்சு. அதில் நாங்கள் பலத்தை அடி வாங்கினோம். என்னன்னா, அன்னைக்கு நாங்கள் அரசாங்கம் போயிட்டு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார். அதில் அருள்சாமி தான் மாகாண கல்வி அமைச்சராக வந்தார். அப்போ கிடைச்ச அந்த 3179 பேர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், எங்களோட தகமைக்கு அரசாங்கத்தில் கொடுத்தாங்க. நாங்கள் கிடைக்காத 9000 பேர் இருந்தாங்க தானே, அவங்க முழுசாக எங்களுக்கு எதிராக வேலை செஞ்சாங்க. என்னென்னா, கிடைச்சவங்களாம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்காரவங்க, எங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்லைன்னா. அந்த 9000 பேரால் முடிந்திருக்கிறது இத்துக்காவை தோற்கடிப்பதற்கு இல்லை, அது எங்களுக்கு ஒரு வீழ்ச்சி இருந்துச்சு. இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த மாகாண சபை தேர்தலில் எங்களுக்கு அது ஒரு வீழ்ச்சி இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், நாங்கள் நன்மை செஞ்சு அவங்கள்ட்ட இருந்து அந்த பாடத்தை கற்றுக்கிட்டோம். 3000 பேருக்கு வாங்கி கொடுத்தோம் உதவி ஆசிரியர் நியமனம். 24000 பேர் போட்டிருந்தாங்க. 24000 பேர் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த 24000 பேர் போட்டிருக்க நேரம் 3000 பேருக்கு தான் கிடைச்சி. அப்போயும் நாங்கள் அரசாங்கத்திலேருந்து வெளியில் வந்தோம். வெளியில் இருக்கிற நேரம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தி நல்லாட்சி அரசாங்கம் வந்துச்சு. அப்போ அன்றைக்கி அதை அந்த 6000 ரூபாய்க்கான நியமனங்கள் வந்துச்சு. அன்றைக்கி இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அதுக்கான நியமனங்களை கொடுத்தாங்க. அந்த கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அன்றைக்கி இருந்த அமைச்சர் தான் கொடுத்ததாக சொன்னாங்க. சரியா? அந்த கிடைக்காத 19000 பேரும் அந்த எலெக்ஷன் எங்களுக்கு எதிராக தான் வேலை செஞ்சாங்க. ஏன்னா நாங்கள் போனால் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு. அப்போ பாருங்கள், நீங்கள் நாங்கள் அரசியல் பார்த்து வேலை செஞ்சுருக்கிறோமா, தொழில் நியமனங்கள் பெற்றுக்கொண்டவங்க அந்த இவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்கன்னு விசுவாசமாக இருந்திருக்காங்களா? ஏன்னா நான் ஒரு மாகாண கல்வி அமைச்சராக இருந்த நேரம் எனக்கு அது தெரியும். அப்படி அன்னைக்கு அவர்களால் அந்த சம்பந்தப்பட்ட அன்னைக்கு இருந்த அரசாங்கமாக அமைச்சரோட கொடுக்கமா இருந்திருந்தால் அவங்கள முழுமையான ஆசிரியர் நியமனத்தை உள்வாங்கியிருக்கலாம். ஆனால் அதை அவங்க செய்யலை. இன்னறையும் முடியாமல் போச்சு. இன்னும் கூட 100 சொச்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அதுக்கு ட்ரெஸேரி மூலம் காசு தேவைப்பட்டிருந்துச்சு. நாங்களும் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு சொல்லியிருந்த ஒரு வாரத்தில் கொடுப்போம்னு சொல்லியிருந்து அதுக்கான காசுகள் இப்போ தான் வந்திருக்கு. நாட்டோட பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும், வந்திருக்குது. இன்னொரு கடிதம் ஒன்று பெற்றுக்கொள்ள வேணும். இப்போ 2 நாளைக்கு முன்னுக்கு கூட நாங்கள் கவர்னரோட சந்தித்து மலைய கல்வி சம்பந்தமாக அவரோட பேசி அதுக்கான ஒரு தீர்வுகளை வாங்கியிருக்கோம். அவர்களுக்கான நியமனமும் ஒரு கடிதம் மற்றும் பெற்றுக்கொள்ள இருக்குது. வந்த உடனே நியமனங்களை கொடுப்போம். அப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நாங்கள் கட்சி பார்த்து வேலை செஞ்சுருக்கிறோமா, இல்லை சமூக ரீதியாக சிந்தித்து நாங்கள் வேலை செஞ்சுருக்கோமான்ட்டு. நான் மாகாண கல்வி அமைச்சராக இருக்க நேரம், மத்திய மாகாணத்துக்கு போன நேரம், உயர் பதவிகளுக்கு நியமிக்கிறதுக்கு அதுக்கு தகுதியானவங்க இருக்கலை. நாங்கள் போனோன்னே என்னென்னா, அந்த மாகாண கல்வி அமைச்சு கூட இல்லாமல் போணுச்சு. பழையபடி மறைந்த தலைவர் ஆறுமுகம் தொண்டமனை அதை பேசி குறிப்பிட்ட காலம் எங்களுக்கு வாங்கி கொடுக்குற நேரம் சில மாற்றங்கள் தேவை இருந்துச்சு. நாங்கள் கல்வி அதிகாரிகளாக அழைத்து, அன்னைக்கு இருந்த மாகாண முதலமைச்சரை அழைத்து, அன்னைக்கு இருக்கிற கவர்னரை அழைத்து இதுக்கு ஒரு தீர்வுகளை கேட்குற நேரம், ரைட், நீங்கள் என்ன எங்கள் மேலதிக கல்வி பணிப்பாளர் தகமையான ஒரு ஆளை தாங்க, கோட்ட கல்வி பணிப்பாளர் தகமையானவர்களை தாங்க, மேலதிக கல்வி பணிப்பாளர் தகமையான தாங்கங்கிற நேரம் எங்கள்கிட்ட இருக்கல அன்றைக்கி. சரி, அந்தளவுக்கு தகுதி படைத்தவர்கள் மலை சமூகத்தில் இல்லை. அந்த இன்றைக்கி கல்வியில் எங்களோட மிஞ்சுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அந்த குவாலிஃபிகேஷனுக்கானவங்க அன்றைக்கி இருக்கலை. அந்த தகுதியானவங்க கிளாஸ் 1 அன்றைக்கி இருக்கலை. சொல்கிறேன். நீங்கள் சொல்வது எந்த காலப்பகுதி நினைவிருக்கிறதா? 2017-18 காலத்தில். அப்படி இந்த ஆண்டுகளில் கல்வியில் மாற்றம் இல்லை சொல்கிறேன் நான். அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே அழைச்சி, என்னென்னா இன்றைக்கி மலையகம் பின்னோக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதை அரசியலுக்காக சொல்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு முன்னோக்கி வந்திருக்கிறோம். கல்வியில் நாங்கள் இன்றைக்கி
கல்வி கற்று இன்றைக்கி நாங்கள் இல்லாத துறையே இல்லை. எல்லா துறையிலும் இருக்கிறோம். எந்த துறையில் நாங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோ துறையிலையும் என்னென்ன பதவிகள் இருக்கோ அதில் எல்லாம் நாங்கள் இன்றைக்கி பிரகாசிச்சிருக்கோம். அதுக்கு அதையும் எங்களை வாழ்த்தணும் எங்கள் மக்களை. இல்லைன்னா இந்த அவ்வளோவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு எங்களை வச்சு அரசியல் செய்ய பார்க்குறாங்க. மலைய மக்கள் இன்னும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஓரளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். இல்லாட்டி போன அன்றைக்கி 4.5 லட்சம் தோட்டத்தில் இருந்தவங்க தொழிலில் இன்றைக்கி 1.5 லட்சத்துக்கு வந்திருக்கோம். அப்போ நாங்கள் அதுக்கு வந்திருக்கிறோம். அப்போ நான் சாதனையாக பார்க்குறீங்களா? உண்மை தானே. நாங்கள் இன்றைக்கி வளர்ச்சி இல்லாட்டி அந்தளவுக்கு போயிருக்க மாட்டோம் தானே. இன்னும் அந்த தொழிலில் தான் நம்பி இருந்திருப்போம். ஆனால் எங்கோட்டு இருப்பு இடம் அதுதான். ஆனால் இருந்தாலும் எங்கோட்டு வளர்ச்சியை நாங்கள் அடிக்கடி சொல்கிறது வந்து கல்வி தான். அதில் நாங்கள் வந்திருக்கோம். அப்போ அன்றைக்கி நாங்கள் கல்வி அதிகாரிகளும் அழைத்து பேசி இதுக்கு ஒரு மாற்றம் வேணும். அப்போ நாங்கள் அந்தந்த பணிமனையோட அதிகாரிகள் அதிபர்கள்லாம் அழைச்சி நாங்கள் பேசணும். இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ ஒரு சில பாடசாலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் அதிபராக இருந்திருக்காங்க. ஸ்காலர்ஷிப்பில் ஒருத்த கூட பாஸ் பண்ணலை. ஆனால் 25 வருஷம் அதிபர்களாக இருந்திருக்கிறாங்க. 1 வருஷம் அதிபராக இருந்திருக்கிறாங்க. ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாங்கள் யாரை தட்டி கொடுக்கணும்? 25 வருஷம் உள்ளவரையா, 1 வருஷம் உள்ளவரையா, 5 வருஷம் உள்ளவரையா சொல்லுங்கள். அப்போ நாங்கள் அந்த 25 வருஷத்தை மாற்றினா சொல்லுவாங்க அரசியல் நோக்கத்துக்காக மாற்றினாங்க. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களோட ஒரு சிநேகபூர்வமான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கூப்பிட்ட பிற்பாடு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு சில மாற்றங்கள் செஞ்சோம். மத்திய மாகாணத்தில் கண்டி, மாத்தலை, நுவர்லியில் அதில் சில விமர்சனங்கள் வந்துச்சு. அரசியல்வாதிகளுக்கு அது வந்து கல்வி அதிகாரி இல்லை, அரசியல்வாதிகள் சொன்னாங்க அரசியல் செய்கிறாங்கன்னு. அங்கே உள்ளவங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு நல்ல இது ஒன்று வந்துச்சு. இப்போ தான் அரசியலில் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். நல்ல இன்றைக்கி பெறுபேறுகள் அந்த நேரம் எல்லா பாடசாலையும் நல்ல பெறுபேறுகள் வந்துச்சு. அட்டன் கல்வி வலயம் 3வது இடத்துக்கு வந்துச்சு மத்தியமாக. அப்போ அந்த ஒரு சூழ்நிலை கொண்டுக்கிட்டு வந்தோம். அப்போ அதை வந்து பின்னுக்கு இருந்து பார்க்குறவங்களுக்கு வேணா ஒரு இதாக இருக்கும். என்னது இவங்களை அரசியல் ரீதிகள். எங்களை பொறுத்தளவில் காங்கிரஸை பொறுத்தளவில் என்றைக்குமே வந்து கல்வியிலையும் சரி ஏனைய துறைகளிலும் சரி பார்க்குற நேரம் நாங்கள் என்றைக்குமே அரசியல் தலையீடு செஞ்சதில்லை. ஆனால் மற்றவங்க செய்கிறாங்க. அதை ஒரு நியமனங்கள் கொடுக்குற நேரம் அது அரசியலுக்காக கொடுக்கப்போ 2015 நல்லாட்சி அரசாங்கத்தில் நீங்கள் செய்வதில்லை, ஏனவர்கள் மட்டும் செய்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லலை. அப்படி தான் சொன்னீர்கள். இல்லை எங்களை பார்த்தா அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அரசியல் செய்கிறோம்ட்டு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதை அரசியலாக பார்க்குறோம். எங்களுக்கு மக்கள் வாக்களித்தாங்க என்னத்துக்கு? சந்தர்ப்பம் கிடைக்கணும், சேவை செய்யுங்கன்னு. அதை நாங்கள் செஞ்சுருக்குறோம். மற்றவங்க வேணால் அதை அரசியலை நினச்சிக்கிறலாம். எங்களை பொறுத்தவரை அந்த இது இல்லை. இப்போ 2015 நல்லாட்சி அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 1200 பேருக்கு என்னமோ நான் நினைக்கிறேன் ஒரு நியமனங்கள் கொடுத்தாங்க. தேர்தல் நெருங்குற நேரம் இன்னறுதி அவங்களுக்கு அந்த நியமனங்கள் கிடைக்கலையே போயிட்டு இன்னறுதி. அப்போ அது அரசியலுக்காக கொடுத்தாங்களா இல்லாட்டி மக்கள் சார்ந்து கொடுத்தாங்களா? இப்போ நாங்கள் 3000 பேருக்கு வாங்கி கொடுத்தா நாங்கள் 3000 பேர் உதவி ஆசிரியர் வாங்கி கொடுக்குறனால அரசாங்கத்துட்டு வெளியே வந்துவிட்டோம். அது நாங்கள் கிடப்பில் போடலையே, வாங்கி கொடுத்தோம் தானே. 520 போஸ்ட் வாங்கி கொடுக்குற நேரம் நாங்கள் அரசாங்கத்தோடு வெளியே வந்தோம். நாங்கள் அதை விடலையே, வாங்கி கொடுத்தோமே. 3179 வாங்கி கொடுக்குற நேரம் நாங்கள் அரசாங்கத்திலேருந்து வெளியில் வந்தோம், வாங்கி கொடுத்தோம். இப்போயும் நாங்கள் கல்வி அமைச்சரோட ஜனாதிபதியோடையும் பேசியிருக்கிறோம். ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குன்ட்டு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்துருக்குறாங்க. அதையும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் செய்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள்? ஒரு 5000 ஆசிரியர் வெற்றிடம் இருப்பதாக அமைச்சர் சொல்லியிருந்தார். 5000 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருக்குது. மத்திய மாகாணத்துக்கு 5000 ஆசிரியர்கள் தேவை இருக்குது. நுவர்லியா மாவட்டத்துக்கு 2716 பேர் தேவை இருக்குது. நாங்கள் 3000 பேர் கேட்டிருக்கோம். எங்களை பொறுத்தவரை ஒரு 2000ஆவது கிடைக்கும்னு நினைக்கிறோம். இல்லை, இவர்களுடைய ஏற்பாடு ஒரு 5000 பேருக்கு தான். அது 5000 நாடு முழுக்க இல்லை. இப்படித்தானே எங்களை மற்ற பாடசாலைகளும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நாங்கள் கேட்டிருக்கிறது இதுகளுக்கு மலைய காத்து சூழ்நிலை. அப்போ அதனால் நாங்கள் 3000 பேர் கேட்டிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட நான் கேட்குறேன் ஒரு 2500 பேராவது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ அரசு தொழிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சுன்னு கேட்குறவங்களாம் ஒரு புரிஞ்சுக்கிறணும். இந்த அரசு நியமனங்கள் எல்லாமே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கிறது தான் வாங்கி கொடுத்துருக்கோம். யாரும் அதை இல்லைன்னு சொல்லல. அது இப்போ இதுக்காக நாங்கள் வந்து அறிக்கை விடுறதும் போராட்டம் நடத்தவும் நாங்கள் போகலை. இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நீங்கள் ஆசிரியர் நியமனங்களை வழங்கியதாக சொன்னீர்கள். தகுதியானவர்களுக்குத்தான் ஒரு கட்டத்தில் உயர் பதவிகளை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் இருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்பொழுதுதான் தகுதி வந்ததாக சொன்னீர்கள். சில பிரதேசங்களில் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் அவர்கள் பூரணமான ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு பொருத்தமான தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற சில கேள்விகளும் இல்லாமல் இல்லை. இப்படித்தானே
அந்த நியமனங்களை வாங்கி கொடுக்குற சிபாரிசு தான் நாங்கள் செய்யலாம். அவங்களுக்கு அது தகுதியுடையவர்களுக்கு செய்கிறீர்களா அல்லது இல்லை நான் தான் சொல்ல இப்போ நாங்கள் போயிட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோன்னு இருப்பானவர்களே, நாங்கள் போயிட்டு அவங்கள போய் இன்டர்வியூ வைக்கிறது இல்லை. அதுக்கு கல்வி அதிகாரிகள் இருக்கிறாங்க. கல்வி அதிகாரியுடைய கல்வி அமைச்சருடைய செயலாளர் சுற்று நிருபம் அனுப்புகிறாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க தேர்வு செஞ்சு தான் அவங்க எடுக்கிறாங்க. அதில் போய் அரசியல் எந்த தலைவீடும் இருக்காது. நாங்கள் போய் ஒரு ஆளை கொண்டுட்டு வர இல்லாது. இது எப்படி ஏற்றுக்கொள்ளுது? இலங்கை பூராகவே இவ்வாறான நியமனங்களின் போது அரசியல் தலையீடு இருக்கிறது. நான் எங்களை பொறுத்தவரை நான் தான் சொன்னேன் தானே, எங்களை பொறுத்தவரை 3179 கொடுக்குற நேரம் மாகாண கல்வி அமைச்சராக மறைந்த அமைச்சர் அருள்சாமி வந்தார். எங்கள் கட்சி இல்லை, அவர் இன்னொரு கட்சி. சரியா? அப்போ எங்கள் கட்சிக்காரருக்கு கொடுக்கலன்னு நான் சொல்ல இல்லாது, அவர் கட்சி போட்டாங்கன்னு சொல்ல இல்லாது. என்னன்னா யாரை தெரிவு செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த நியமனங்கள் இல்லை. தகுதி உடையவர்கள் இல்லை, அந்த தகுதியை இல்லை, தகுதியை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் அந்த நியமனங்களை பெற்றுக்கொண்டவர்கள். இப்போ ஆசிரியர் நியமனம்னு நியமனம் வாங்குகிற நேரம் அவங்க என்ன, ஒரு சிலர் இன்னும் இருக்கிறாங்க அதில், நியமனம் வாங்குகிற நேரம் அவங்க என்ன கிரேடில் இருந்தாங்களோ பென்ஷன் வாங்குகிற நேரம் அதே கிரேடில் தான் இருக்கிறாங்க. அவங்களை வளர்த்துக்கிறோம். அது அவங்கவுங்களோட கடமை. என்னென்னா அதை போய் நாங்கள் செய்யலாது. இப்போ ஒரு சிலர் உங்களுக்கு தெரியும், அந்த அந்த நியமனத்துக்கு போனோன்னா மேலதிக இதுகளுக்கு கல்வியை அவங்கள வளர்த்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் அதை வளர்க்காமே இருக்கிறாங்க. அதை இன்றைக்கி கூடுதலாக அதை வளர்த்துக்கிட்டு கொண்டுகிட்டு வர்றாங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நான் எங்களை பொறுத்தவரை எங்களில் உள்ளவங்க தகுதியானவங்க தான் நான் சொல்கிறேன். தகுதி இல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கி இவ்வளோ பேர் துறைகளில் பிரகாசிக்க மாட்டாங்க தானே. அரசியலுக்கு வேணும்னா சொல்லலாம், யார் வேணாலும் இவர் தகுதி இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதை எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்றைக்குமே மறைந்த தலைவர் ஆறுமுகம் தொண்டமானையாவோட யார் அரசியல் ரீதியாக சிபாரிசுக்கு வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் என்னென்னா உங்களுக்கு என்ன தகமை இருக்குது, தகமைக்கு தகுந்த மாதிரி உங்கள் தொழிலை செய்யுங்க. அதுதான் இன்றைக்கி அதே மாதிரி தான் எங்களை பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமானம் அப்படி தான், தலைவர் செந்தில் தொண்டமானம் அப்படி தான். ஏன்னா தகமை இருக்கிறவங்களுக்கு தானே இந்த இதை போய் சேரணும். இல்லாட்டி போனால் இப்போ நாங்கள் நியமனம் இப்போ 3000 ஆசிரியர் இப்போ நாங்கள் கல்வி அமைச்சர்கிட்ட கேட்குறோம். சரியா? நாங்கள் 3000 பேர் அங்கே பேர் பட்டியல் போட்டு கொடுக்குறது இல்லையே. 3000 பேர் இருக்கிற நேரம் இன்றைக்கி பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் 30,000 பேர் விண்ணப்பிப்பாங்க. சரியா? அதில் தெரிவு செய்கிறது கல்வி அதிகாரிகள் தானே. கல்வி அதிகாரிகள் இயக்குவது யார்? கல்வி அதிகாரிகள் அவங்க அதுக்குன்னு அரசாங்கம் இருக்குது தானே. அமைச்சின் செயலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க தானே இயக்குறது அவங்கள. அதான் இது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ நீங்கள் இருக்கிற காலப்பகுதி இல்லையோ, எப்படியும் அரசியல் தலையீடு என்பது இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கையினுடைய அரசியல் சூழலை பொறுத்தவரையில் எப்படியும் இருக்கத்தான் போகிறது. நீங்கள் என்னதான் சொல்லி அதனை மறைக்க முற்பட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள மறைக்கிற விஷயம் எங்களை பொறுத்தவரை இல்லை. நான் தான் சொல்கிறேனே, நான் அப்படி இருந்திருந்தால் எங்களுக்கு நாங்கள் அந்த அரசியல் அந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் அடி வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. நான் உங்களோட நான் மறைச்சி சொல்லலையே உங்களுக்கு. இப்போ வாங்கினவங்களும் எங்களை குறை சொன்னாங்க, வாங்காத அது வெளியில் இருக்க கண்ணோட்டம். சரி, அப்படின்னா நீங்கள் 1000 பேருக்கு நல்லாட்சி அரசாங்கத்தில் கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர் இந்த இதுகள், ஏன் அவங்கள வாங்கி கொடுத்துருக்கலாமே? அது ஒரு அரசியல் நோக்கத்துக்கு தானே கொடுத்தாங்க. இன்னொரு அவங்களால வாங்கி கொடுக்க முடியலையே. அப்போ அதை நீங்கள் அரசியல் கண்ணோட்டமாக பார்க்கலையா? இப்போது உதவி ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இன்னும் பரிபூர்ணமாக ஒரு நியமன கடிதத்தை கூட பெற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் 146 பேருக்கு மட்டும்தான் கிடைக்க இருக்குது. 146 பேருக்கும் இன்றைக்கி அதுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கான காசு பற்றாக்குறை இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நாட்டில் பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அதுக்கான காசுகளும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரு கடிதம் வர இருக்குது. வந்த பிற்பாடு அவர்களும் பூர்ணமான ஆசிரியர்கள் போயிடுவாங்க. ஹெட்டன் கல்வி வலய படிப்பாளர் ஊழல் குற்றச்சாட்டு, இதற்கு மீத்தோக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? அது அவருக்கு ஊழல் சொல்லி எனக்கு தெரியாது. அப்படியா இருந்தது அவருக்கு மேலதிகமாக மாகாணத்தில் கவர்னர் இருக்கிறாரு, பிடி பணிப்பாளர் இருக்கிறாரு, செக்ரட்டரி இருக்கார். அப்படி இருந்தால் அவரை நீக்கியிருப்பாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அவர் ஊழல் செஞ்சுருக்காராங்க பார்க்குறது கடமை எங்கள் விட்டு இல்லை, அதை பார்க்க வேண்டிய அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்படி நடந்திருக்குமா இருந்தால் அவருக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. அவர்கள் முறையாக பார்க்கவில்லை அல்லது ஊழல் குற்றச்சாட்டு என்பதை பொய்யா? சில பேருக்கு எதை வேணாலும் சொல்லலாம் தானே. சில பேருக்கு எதை வேணாலும் சொல்லலாம். அதை போய் நாங்கள் அதை சரியாக பிள்ளைங்கிற நாங்கள் முடிவு பண்ணலாதே. அவர் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பில் இத்தோக்காவினுடைய நிலைப்பாடு என்ன? அவர் பதவி நீக்கம் செய்யலை, இடைநீக்கம் கோர்ட்ஸ்லேருந்து ஒரு இது ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த கோர்ட்ஸ் தீர்ப்பு எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. கோர்ட்ஸில் இருக்கிறனால நாங்கள் அதை பேச விரும்பலை. சரி, இதனிடத்தில் நீங்கள் குறிப்பிட்ட கூற முக்கியமான விடயம், மலைய சமூகம் எல்லோரும் சொல்வதை போன்று மிக ஒரு கீழ்த்தரமான நிலையில் இல்லை, அதாவது வறுமை கோட்டின் கீழே இல்லை, ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலையை எட்டியிருக்கிறார்கள் என்பது உங்களுடைய கருத்தாக அமைகிறது.
அதே நேரத்தில் நீங்கள் இப்போது பார்க்கிற மலை சமூகத்தினுடைய பிரச்சனைகள் என்று அதுவும் மிக முக்கியமான பிரச்சனைகள் எதுவென்று நீங்கள் இனம் கண்டிருக்கிறீர்கள்? இல்லை, நான் கேட்குறேன், இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னான்னு கேட்டால், நாங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, கீழ்த்தரமானவங்க, அதை நீக்கிக்கிறங்க அப்படின்னு இல்லை. மலையக மக்கள் வந்து பின்னோக்கி தான் இருந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் முன்னோக்கி வந்திருக்கிறோம். என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த துறையில் இல்லை, நாங்கள் என்னத்தில் பிரகாசிக்கலன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன், எந்த துறையில் இல்லை, என்னத்தில் நாங்கள் பிரகாசிக்கலன்னு சொல்லுங்கள். சரியா? சரி, பரவாயில்ல. எல்லாத்துலேயும் வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து என்னென்னா, எங்களுக்கு நாட்டில் பொருளாதார பிரச்சனை தெரியும், அதே மாதிரி மலையக மக்களுக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்குது. பொருளாதார பிரச்சனை, 1000 ரூபா தான் இன்றைக்கி சம்பளம் வாங்குகிறோம். 1000 ரூபா சம்பளத்தை வச்சு அந்த வாழ்க்கை செலவு இன்றைக்கி ஓட்ட இல்லாது. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நாட்டில் இருக்கிற பொருளாதார பிரச்சனை, விலைவாசிகள் உங்களுக்கு தெரியும். அது நான் வாங்குகிற கடையில் தான் நீங்கள் அரிசி வாங்குறீங்க, நீங்கள் வாங்குகிற கடையில் தான் நான் அரிசி வாங்குகிறேன். அதில் தான் எங்கள் மக்களும் வாங்குகிறாங்க. அப்போ இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா எங்கள் மக்கள் வாங்குறது 20,000 இருக்கும். நான் 1.5 லட்ச ரூபா வாங்கினாங்களே எங்கள் மக்கள் வாங்குறது 15,000 இருக்கும். அப்போ அதில் நானும் அதில் தான் குடும்பத்தை நடத்துகிறேன், நீங்களும் அதில் தான் நடத்துகிறீங்க, எங்கள் மக்களும் அதில் தான் நடத்துகிறாங்க. அப்போ அந்த பொருளாதார ரீதியில் நாங்கள் இன்றைக்கி பின்னோக்கி இருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு வேறு சொல்யூஷன் வரணும். அதை தான் நாங்கள் ஏற்படுத்தணுமோ தவிர, எந்த நாளும் நாங்கள் பின்னோக்கி இருக்கோம்னு நாங்கள் சொல்லலாது. இல்லை, அரசியல் ரீதியாக சொல்லப்படுகிற விடயம். ஆனாலும் கூட உங்களுடைய கருத்துக்களில் இருந்து ஓரளவு முன்னேற்ற இருந்த நிலைமையை விட ஒரு முன்னேற்றகரமான நிலையை மலைய சமூகம் எட்டி இருக்கிறது என்பதை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். என்னுடைய கேள்வி, இப்போது இருக்கிற நிலையில் அந்த ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிற இந்த காலப்பகுதியில் இன்னும் எந்தெந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டி இருக்கிறது என்பதை நீங்கள் சரியாக இனம் கண்டிருக்கிறீர்களா? ஒரு தொழிற்சங்கம், ஒரு அரசியல் கட்சியின் அடிப்படையில். இல்லை, அவங்களுக்கு காணி உரிமை கட்டாயம் இருக்கணும். காணி உரிமை இருக்கிற நேரம் அவங்களுக்கு வந்து என்னென்னா, சுயமாக எதாவது செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இப்போ இன்றைக்கி 2 லட்சம் வீடு தேவை இருக்குது மலையகத்துக்கு. ஒவ்வொரு அரசாங்கம் வர்ற நேரம் 1000 வீடு தான் கட்டுவாங்க. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்கள் பார்த்ததில்லை. அப்படி இந்தியா அரசாங்கம் தான் கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி 14,000 வீடு கொடுத்துருக்குறாங்க. ஒரே தான் 4,000 வீடு ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இப்போ 10,000 வீடு கொடுத்துருக்குறாங்க. அந்த 10,000 வீடு கொடுக்குற நேரம் ஒரு வீட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்ட காசு வந்து 9.5 லட்சம். இப்போ இன்றைக்கி ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவை 30 லட்சம். இப்போ அந்த பேச்சுவார்த்தை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது இன்னும் ஏன் துவங்கலன்னு சில பேரோட கேள்வியாகவும் இருக்கலாம். சரியா? அப்போ அன்னைக்கு வந்து நாங்கள் 2 வருடங்களுக்கு முன்னுக்கு ஆரம்பிக்கப்படுற நேரம் 9.5 லட்சம் வந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து 30 லட்சம். அப்போ 3 வீடு கட்டுறது தான் ஒரு வீடு கட்டலாம். இப்போது இருக்கிற செலவினுக்கு இப்போ அதுக்கு நாங்கள் டில்லியோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு அதுக்கான 2.8 மில்லியன் ரூபாய்க்கு இந்திய அரசாங்கம் வந்திருக்கிறாங்க கட்டுறதுக்கு. அப்போ அந்த வீடு திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கான எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்குது. அப்போ 14,000 வீடு தான் இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2 லட்சம் வீடு எங்களுக்கு வேணுமே. வருஷத்துக்கு 1000 வீடு தான் அரசாங்கம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 2 லட்சம் வீடு கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் போகும்? சரியா? அப்போ அதுக்குள்ளே இன்னும் வளர்ச்சி அடைவோம். இன்னும் வளர்ச்சி அடைகிற இன்னும் வீடு தேவைப்படும். அப்போ நாங்கள் எதிர்பார்க்குறதுனா, அந்த காணி உரிமை இருக்கிற நேரம் இன்றைக்கி 3 கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஒன்று வசதியானவங்களும் இருக்கிறாங்க, இன்னொன்று கடன் வாங்கி லோன் ஸ்கீமில் கட்டிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கட்டிக்கிடுவாங்க. அப்போ அந்த 3 இதில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி காணி உரிமை இருக்கிற நேரம் அவங்க வந்து இந்த சுயமாக வீடுகளை கட்டிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இப்போ நாங்கள் அரசாங்கத்தில் அது எத்தனை பேர் இப்பொழுது எத்தனை பேரளவில் இந்த காணி உரிமைக்காக இருக்கிறார்கள்? இல்லை, 10,000 பேருக்கு வாங்கி கொடுக்கல. அது 2 லட்சம் பேர் இருந்தால் 2 லட்சம் பேருக்கு கூட காணி கொடுக்கணும். இப்போ அது தோட்டத்தில் பணிபுரிகிறவர்களுக்கு மாத்திரமா? இல்லை, நாங்கள் இப்போ அதுதான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு போகிறோம். அதுக்கான ஒரு குழுவில் அமைச்சு அதே காணிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும். இதை வந்து இப்போ இன்றைக்கி 1.5 லட்சம் பேர் தான் இருக்கிறோன்னு வைங்களேன். 1.5 லட்சம் பேருக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா இன்னும் தோட்டத்தில் நம்பி 5 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போ அந்த 3 லட்சம் பேர்த்துக்கு அது என்ன ஆகிறது? அப்போ அதனால் எல்லாத்துக்கும் போகணும். அதுக்கான ஒரு குழு ஜனாதிபதி அமைச்சிருக்கிறார். அந்த அமைச்சின் செயலாளர்கள் 4 பேர், காணி அமைச்சின் செயலாளர், எங்கள் அமைச்சின் செயலாளர், தொழில் அமைச்சின் செயலாளர், அந்த மாதிரி 4 அமைச்சினுடைய செயலாளர்கள் அமைச்சிருக்கிறாங்க. அவங்க இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கான சுற்றுநிருபம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெருந்தோட்ட அமைச்சர் ரமேஷ் பத்ரனை அமைச்சரை பத்திரம் தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு ஒரு அக்கறையும் இருக்குது. நிச்சயமாக இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு நாள் விவாதம் கொண்டு வந்தோம். அவ்வளோ பேருமே பேசுனாங்க. என்ன மலைய மக்கள் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும், இதை செஞ்சு கொடுக்கணும். இப்போ நாங்கள் அன்றைக்கி பேசுகிற நேரம் என்னோட இதுலையும் நான் சொன்னேன், பேச்சுக்கு எல்லாருமே நல்லா இருக்கலாம், அவர்கிட்ட உள்ளத்திலிருந்து வரணும். உள்ளத்திலேருந்து வருமாக வேண்டும் என்பதை மாத்திரம் உள்ளத்திலேயே இருக்கணும். இவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும். இப்படி செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அந்த மாத்திரையில் அந்த சம்பவம் நடந்திருக்காது.
ஒரு வாரம் பேச்சு இங்கே பாராளுமன்றத்தில், அடுத்த வாரம் மாத்தளையில் வருது. அப்போ என்னான்னு கேட்டால் அந்த உள்ளத்திலிருந்து வந்து இந்த மக்களுக்கு இது எல்லாரும் சேர்ந்து செஞ்சு கொடுக்கணுங்கிறது வரணும். இந்த குற்றச்சாட்டு பெரும்பான்மை சமூக எம்பிக்களுக்கு மாத்திரமா அல்லது தமிழ் மக்களுக்கு? இல்லை இப்போ எங்கள் மக்கள் மேலே யாராருக்கு உள்நோக்கம் இருக்க வேண்டும்? இல்லை, எல்லாத்துக்கும் இருக்க தானே வேணும். நான் கேட்குறேன், இதில் வந்து பெரும்பான்மை சிறுபான்மைன்னு இல்லை, எல்லாத்துக்கும் இருக்க தானே வேணும். ஒரு மக்கள் எங்கள் மேலே நீங்கள் அனுதாபப்படுறீங்கன்னா உங்களுக்கும் ஒரு உள்ளத்தில் இருக்க தானே வேணும். சரி, இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டுன்னு. சரியா? இப்போ இந்த மாத்தளையில் அந்த துறை விட்டு வீடியோவை பார்த்தோன்னே பெரும்பான்மையின பாராளுமன்ற உறுப்பினர் கூட நேற்று எங்கிட்ட ஆதங்கப்பட்டாங்க, இப்படி ஒன்று செஞ்சுருக்கவே கூடாது அப்படின்ட்டு. அப்போ அந்த உள்ளத்தில் அது இருக்கணும். இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் தேர்தலுக்காகவும் வாக்கு வாங்குறதுக்கு மட்டுமாக இருந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு இன்னும் இதை விட நாங்கள் மோசமாக தான் இருப்போம். அப்போ அவங்களுக்கு அந்த காணி உரிமை இருக்கிற நேரம் அந்த தேவையான வீடுகளை கட்டிக்கிறோம், நாங்கள் வீட்டு சொந்தக்காரர்களாக இருப்போம். அதே மாதிரி தொழில் ரீதியில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேர் இன்றைக்கி வந்து எல்லாருமே பெருந்தோட்ட தொழிலிருந்து வேறு தொழிலுக்கு போயிருக்கிறோம். அது மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க அந்த தொழிலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நியாயமான ஒரு சம்பளம் கிடைக்கணும். அதை நாங்கள் அமைச்சர் தொழில் அமைச்சரோட மனுஷ நாணயக்காரோட பேசிக்கிட்டு இருக்கோம். பெருந்தோட்ட அமைச்சர் ரமேஷ் பத்ரனோடு பேசுகிறோம். பெருந்தோட்ட கம்பெனிகளை அழைத்து அவர்களுக்கு இலக்கை கொடுத்து அதை ஒரு கூடிய சீக்கிரத்தில் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறோம். அப்போ வர நேரம் இன்னொன்று சுயதொழிலுக்கு போகணும். சுயதொழிலுக்கு போகிற நேரம் இந்த காணிகள் இருக்கும். இன்னொன்று பெருந்தோட்டங்களில் இருக்கிற தரிசு நிலங்களை, இந்த 10 பேச்சஸ்க்கு அப்பால் தரிசு நிலங்களை, ஏன்னா நீங்கள் ஒன்று வச்சுக்கிறணும், இப்போ ஒரு தோட்டத்தை எடுத்திங்கன்னா 300 பேர் வேலை செஞ்சுருந்தாங்க ஒரு காலம். இப்போ இன்றைக்கி வந்து அங்கே வேலை செய்கிறது 50 பேர் 60 பேர் தான் வேலை செய்கிறாங்க. அன்றைக்கி கிட்டத்தட்ட 500 ஏக்கர் அதில் இருந்திருக்கு. அதே 500 ஏக்கர் தான் இருக்குது, ஆனால் இன்றைக்கி 50 பேர் தான் வேலை செய்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த காணிகள் 10 பேச்சஸ் கொடுத்து இப்படி போயிட்டு அந்த மிச்ச காணிகள் இருக்கிறதுனால வெளியார் குடியேறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதுலேயே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். என்னென்னு கேட்டால் இதில் நாங்கள் பரம்பரையாக இருந்து 200 வருஷம் 100 வருஷம்னு இருந்து இந்த காணியை காப்பாற்றி வந்திருக்கோம். இதை நாங்கள் இன்னொரு ஆளுக்கு வந்து விட்டு கொடுக்குறதுக்கும் தயாராகவும் இல்லை. அப்போ அப்படி ஒரு நிலைமை வந்தால் அதனை எதிர்கொள்வதற்கு இத்தொகை தயாராக இருக்கிறது. தயாராக இருக்கும். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் இருக்கணும். நீங்களும் எங்களோட சேர்ந்து இருக்கணும். நிச்சயமா. இரண்டாவது உலகின் மிகப்பெரிய மனித உரிமை அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த தரிசு நிலங்களை சுயதொழிலுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்களும் கேட்டிருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு அமைச்சரும் என்னென்னா தாரேன்னு தான் சொல்கிறாங்கன்னா இன்னும் கொடுத்த பாடு இல்லை தோட்ட நிர்வாகம். இப்போ தோட்ட நிர்வாகத்துக்கு எதிராகவும் பெருந்தோட்ட அமைச்சர் ஒரு இதுகள் தயாரிச்சுக்கிட்டு வராரு. அந்த தோட்டங்களை சரியான முறையில் பராமரிக்கணும், அந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, அந்த தரிசு நிலங்களை அங்கே இருக்கிற இளைஞர் யுவதிகளுக்கு சுயதொழிலுக்கு எதற்காவது ஒரு முறையில் பயன்படுத்தணும். இல்லாட்டி அவங்களாவது அந்த ஒரு சுயதொழில் முறையை உருவாக்கி இவங்களுக்கு ஒரு தொழிலை கொடுக்கணும். அப்போ ஒரு வருமானத்தை ஈட்டிக்கலாம். இப்போ இதெல்லாம் செய்கிற நேரம் எங்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும். பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரவனுடைய செயற்பாடு, அவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்களும் அவரோடு இணைந்து செயற்படுகிறீர்கள். அவருடைய செயற்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக. ஏன்னா அவரை பொறுத்தவரை உள்ள அவர் பெரும்பான்மையின அரசியல்வாதியாக இருந்தாலும் பெருந்தோட்டம், ஏன்னா அவரும் காலியில் இருக்கிறார், அந்த மக்களை அவருக்கு வாக்களிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ஆர்மோன் தொண்டமனை அமைச்சராக இருக்கிற நேரம் இந்திய அரசாங்கம் அந்த வீடு கொடுத்த நேரம் ஆர்மோன் தொண்டமனையை பலமுறை அணுகி அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப அக்கறையாக இருந்தார். அப்போ அவருக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குது. இன்றைக்கும் அன்னைக்கு நாங்கள் மாத்தளை சம்பவம் ஏற்பட்ட உடனே எங்களோட பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவருக்கு உடனடியாக தொலைபேசியில் அழைப்பு ஏற்படுத்தின உடனே அந்த இடத்துக்கு கம்பெனியுடைய சேர்மன், ஜிஎம், மேனேஜர், அசிஸ்டன்ட் அவ்வளோ பற்றி அங்கே உடனே நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்து நீங்கள் போய் அங்கே நின்று இதுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு அந்த உள்நோக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்போ அவருக்கு அது இருக்குது அவருக்கு. அதனால வேண்டி நாங்கள் எப்போதுமே அவரை ஒரு கௌரவம் மதிக்கிற ஒரு ஆள். என்னென்னா அந்த மக்கள் மேலே ஏதாவது இருந்தால் அது பேசி உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைச்சர். அதனால் அவருக்கு நல்ல உள்நோக்கமும் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்கள், ஐயா ஆறுமுகம் தொண்டமான் ஐயா அவர்களுக்கு பிறகு இப்போது கட்சியினுடைய பொறுப்பினை கையில் எடுத்திருக்கிறார். ஒரு அமைச்சராகவும் இருந்து வருகிறார். அவருடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கனவாக இருக்கின்றன. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த பெருந்தோட்டத்துறையைச் சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் அவர்களை உயரிய இடத்துக்கு கொண்டு செல்வதிலும் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் அவரிடம் இருப்பதாக எங்களுடைய அவர் கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு தெரிய வருகிறது. அதே நேரத்தில் அரசியல் ரீதியாகவும் பிரிந்திருக்கிறவர்களையும் அவர் அடிக்கடி இணைத்து கொண்டுதான் பேசுகிறார். அவருடைய அந்த அழைப்புக்கு எதிர்க்கட்சி சாதகமான பதிலை அளிக்கிறதா அல்லது ஒத்துணைந்து செயல்படுவதற்கான செயற்பாடு இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா? உண்மையிலேயே அவர் இளம் அமைச்சர். ஆறுமுகம் தொண்டமானையாவுக்கும் அது இருந்துச்சு. எல்லா சமூகத்துக்கும் சேவை செய்யணும், எல்லா சமூகமும் நம்ம மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கும் அது இருந்துச்சு, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அவர் அமைச்சராக வந்த காலத்திலேருந்து
ஏன்னா நான் அவரோட கிட்டத்தட்ட அவருக்கு 14 வயசுலேருந்து அவரோட நான் நெருங்கினானே அவரோட இருந்திருக்கேன். அப்போ எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அப்போ அவருக்கும் அந்த நோக்கங்கள் இருந்துச்சு என்னன்னு கேட்டால் அப்பா போல் செயல்படணும், அதை விட கூட ஒரு படி இருந்து வேலை செய்யணுங்கிறதுல வந்து எல்லாரையும் ஒன்றா இணைச்சி போகணும். இல்லாமல் போய் இருந்திருந்தா எங்களுக்கும் மலையத்தில் இருக்க தொழிற்சங்கங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு. எதிர்கட்சின்னு ஒரு பிரஸ் இருந்துச்சு. ஜீவன் தொண்டமான் வந்து அதை இல்லாமாக்கி தான் தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய மேடையிலேயே ஏறி எல்லாம் ஒரு சுமூகமாக இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனார். அது சில அரசியல்வாதிகளுக்கு பிடிக்குது, சில அரசியல்வாதிகளுக்கு பிடிக்குது இல்லை. அந்த நல்ல சமிஞையினை அந்த எதிர்கட்சி தரப்பு பூரணமாக ஏற்றுக்கொண்டு உங்களோடு இணைந்து இந்த விடயங்கள் செயற்படுகிறதா என்று இல்லை. அதான் சொல்ல வரேன். அப்போ என்னன்னா, என்னை பொறுத்தளவில் சில பேர் இருக்கிறாங்க மனதால் ஏற்றிக்கிட்டு நம்ம எல்லாம் ஒன்றா போகணும்னு. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி இருந்தால் நமக்கு அரசியல் செய்ய இயலாது, பிரிஞ்சு இருக்கணும், அதை எப்படி அந்த பிரிவை உருவாக்கலாங்கிறதுல சில பேர் இருக்கிறாங்க. அது தேவை ஏற்படுறதுனால பேரையும் நாங்கள் சொல்கிறதுக்கு ரெடியாகவும் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட சில அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஜீவன் தொண்டமான பொறுத்தளவில் அவர் அந்த அமைச்சர் பொறுப்பு, ராஜாங்க அமைச்சர் பொறுப்பு எடுக்கிறதில் முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் அவர் அமைச்சராக இருந்தார். அவர் நிறைய வேலை செஞ்சுருந்தார். அந்த வேலை செஞ்சு விட்டு போன பணியை அவர் தொடர்ந்து செஞ்சார். மற்ற அமைச்சராக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இவர் அமைச்சர் இவர் செய்யட்டும், நான் செஞ்சு இதில் பேர் போட்டுக்கணும். அவர் எங்கிட்ட சொன்னது வந்து அந்த பொறுப்புகள் சிலவற்றை எனக்கு தான் கொடுத்துருந்தார். அப்போ அந்த நேரம் அவர் சொன்னது என்னன்னு கேட்டால், இது வந்து மக்களுக்கு செய்கிறது. அப்போ மக்களுக்கு செய்கிறதுல வந்து நான் பேர் போடணும், அவர் பேர் போடணும், நீங்கள் பேர் போடணுங்கிறது இல்லை. இதை முழுமையாக திருப்தியாக செஞ்சு கொடுத்தா மக்கள் ஏற்றுக்குருவாங்க. அப்போ அதுக்கான வேலை திட்டத்தில் நம்ம ஆரம்பித்து செய்யணும்னு செஞ்சு கொடுத்தாரு. இப்போ இப்போதும் கூட இந்த அமைச்சர் இருக்கிற நேரம் ஒரு பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. கொடுக்குற நேரமே எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அன்னை இதில் வந்து எந்த விதமான அரசியல் இது செய்யக்கூடாது, இதில் வந்து எந்த குறைகள் இருக்குதோ இதெல்லாம் இந்த நவம்பருக்குள்ளே நீங்கள் முடித்து கொடுக்கணும் அப்படின்னு, முடித்து குறை வேலைகள் எல்லாம் முடித்து கொடுக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்ட அமைச்சினூடாக ஆரம்பிக்கப்பட்ட இந்திய அரசாங்கத்தின் அமைச்சினூடாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு 300 வீட்டுக்கு மேல் இருக்குது. அதெல்லாம் முழுமையாக முடிக்கலை. இப்போ அதுக்கெல்லாம் காசு காலத்தில் கட்டப்பட்டது இல்லை அந்த குறைகள் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் முடிக்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிறுவர் பராமரிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் முடிக்க சொன்னார். இப்போ நீங்கள் அதை 20மே நீங்கள் 100% இன்றைக்கி அதுவும் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நேரம் 10 மில்லியன் ரூபா, இன்றைக்கி அதுக்கு வந்து 30 மில்லியன் ரூபா தேவைப்பட்டுச்சு. இப்போ இன்றைக்கி முழுமையாக முடித்து அதை ஒரு சிலவற்றை கையளித்திருக்கோம். அடுத்த ஒரு வாரங்களில் கையளிப்பதற்கான வேலைகள் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி அவர்கிட்ட நோக்கம் வந்து எல்லாரும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்ட்டு. அந்த செயல்படணுங்கிற நேரம் சில அரசியல்வாதிகள் அதை ஏற்றுக்கிட்டு ஒரு நல்ல இதில் இருக்கிறாங்க. சில அரசியல்வாதிகள் பிரிஞ்சிருந்தால் தான் தாங்கள் அரசியல் நடத்தலாங்கிறதுல ஆர்வமாகவும் இருக்கிறாங்க. இது ஈதோகாவினுடைய அரசியல் போக்கிக்கு அல்லது அரசியல் எதிர்காலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது? எங்களை பொறுத்தவரை நாங்கள் அப்படி நினைக்கல. நாங்கள் நினைக்கிறோம் என்னன்னா, எல்லாம் ஒன்றா இருந்தால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியை சேவை செய்யலாம். இப்போ எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை முன்னாள் அமைச்சர் திகாம்பரமும் ஏற்றுக்குருவார், நாங்களும் ஏற்றுக்குருவோம். என்னன்னா, எந்த அரசாங்கம் வந்தாலும் 1000 வீடு தான் கட்டுறாங்க. எங்களுக்கு கொடுக்குறது வந்து ஒரு 3 பில்லியன் 4 பில்லியன் தான் கொடுப்பாங்க. இப்போ இதை வச்சு நம்ம முழுமையாக நமக்கு அபிவிருத்தி அடைய இயலாது. அப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செயல்படுற நேரம் அப்போ ஏதாவது ஒரு வழிக்கு நாங்கள் போகிறதுக்கான சூழ்நிலையாக, அரசியல் வேறையாக இருக்கலாம், தொழிற்சங்கம் வேறையாக இருக்கலாம், நாங்கள் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுற நேரம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கணும். அண்மையில் கூட நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மாத்தளை பிரச்சனைக்கு போகிற நேரம் முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் எங்களோட தொடர்பு ஏற்படுத்தினார். இதுக்கு நல்ல தீர்வு ஒன்று பெற்றுக் கொடுக்கணுனாரு. நாங்கள் போயிட்டு வந்த பிற்பாடு எங்களை வாழ்த்தினார். அந்த நல்ல உள்ளே இருக்கணும். இல்லாட்டி போனால் நாங்கள் போனதுக்காக நீங்கள் போகணும், நீங்கள் போனதுக்காக நாங்கள் போகணும், அதுக்கு ஒரு அறிக்கை விடணும். அப்படி இருந்தோம்னா நம்ம இது வராது. அப்போ அந்த மாதிரி நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. இல்லை, அவர்களுக்கு போவதில் எதுவும் பிரச்சனை இருந்ததோ? என்ன பிரச்சனைனா, கூட்டணியில் இருக்குது அந்த இடத்துக்கு செல்வதோ அல்லது பிரச்சனை அது எனக்கு தெரியாது. எங்களுக்கு என்ன பொறுத்தவரை இப்படி தான் ஆர்வம் தொண்டமான ஐயா உங்களுக்கு தெரியும், அது எங்கேயா இருந்தாலும் தெரியும். களத்தில் இறங்கியிருக்கிறாரு. நாங்கள் அதை நடத்தியும் காட்டியிருக்கோம். பல இதுகள் அது யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஒரு முறை நாங்கள் கொழும்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் எங்களை ஒரு இனமாக பேசுனதுக்காகவே அவரை எதிர்த்தே நாங்கள் இங்கே வந்துட்டு போனோம். சரியா? அந்த நேரம் வந்துட்டு போகிற நேரம் ஒரு பஸ் ஒரு பிரச்சனைங்கிறதுக்காக பொருளையில் போயிட்டு உங்களுக்கு தெரியும் 12 மணிக்கு அந்த போலீஸ் நிலையத்தில் போய் உட்காந்து அதுக்கான தீர்வை பெற்றுக் கொடுத்தார். அது அங்கே மாத்திரம் இல்லை, பல இதுகள் அவர் எத்தனை மணியாக இருந்தாலும் மக்களுக்கு வருதுன்னா அவர் அதை போயிடுவார். அதே துணிவு ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கும் இருக்குது. மற்றவங்களை பற்றி நாங்கள் அதை சொல்கிறதில்ல. எங்களை பொறுத்தளவில் நாங்களேனா நானும் ஆர்வம் தொண்டமான் ஐயாவோட இணைந்து செயல்பட்டுருக்கிறேன்.
ஜீவன் தொண்டமான சொல்லும்போது தலைவர் செந்தில் தொண்டமான அப்போ எங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட வேகங்கள் எப்படி போய் என்ன செய்யணுங்கிறது செஞ்சுருக்கோம். அப்போ அதனால் மற்றவங்களுக்கு வேணால் அறிக்கை விடலாம். சில அரசியல்வாதி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாரத்துக்கு 2 முறை அறிக்கை விடணும், வாரத்துக்கு முறை யாரையா பற்றி குறை சொல்லணும், காங்கிரஸை பற்றி குறை சொல்லணும். நாங்கள் ஏதாவது அதுக்கு ஒரு பதிலை எடுத்து விட்டால் அதை வச்சு அரசியல் செய்கிறதுக்குன்னு சில அரசியல்வாதி இருக்காங்க. நான் எங்களை பொறுத்தவரை அப்படி இல்லை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் மலையக மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம். இப்போ எந்த நாளும் யாரையும் ஒருத்தரை குறைய சொல்லிட்டு அரசியல் நடத்திக்கிட்டு வேலை இல்லை தானே. மக்கள் வாக்களிக்கிறது ஏதாவது போராட்டத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் செய்யணும் அப்படின்ட்டு. நாங்கள் அதை தான் செய்யணுமே விடுத்து எந்த நாளும் நீங்கள் அதை செய்யலை நாங்கள் வந்து செஞ்சோம், இல்லை அவர் எங்களை எப்படி சொன்னார் நாங்கள் எப்படி சொல்லணும். நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறது 100% குறைவு. எனக்கு அது ஆரம்ப தொண்டமானையாக படித்து கொடுத்த படிப்பு எங்களுக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அமைச்சு எடுக்கிற நேரம் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, அமைச்சு எடுத்துக்கிட்டு போகிற யார் வந்தாலும் இயலாது முடியாதுங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. நீ என்ன பண்ணுனா, அன்னைக்கு வந்து நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தோம், நீ என்ன பண்ணுனாலும் அந்த மக்கள் கேட்குறத நீ செய்யணும் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த அமைச்சு காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் செஞ்சு காட்டணும். அப்போ என்னான்னு கேட்டால் அது எல்லாத்துக்குமே அவர் கொடுக்குற, எனக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கும் அப்படி தான் அவர் பழக்கியிருக்கிறாரு, தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் அப்படி தான் பழக்கிறார், எங்களை கட்சியில் இருக்கிற உயர்ப்பிட உறுப்பினர்களும் அப்படி தான். ஏதாவது ஏன்னா மக்கள் நம்பி தானே எங்களை வாக்களித்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய தானே வேணும். இல்லாடி போல் நாங்கள் அது அரசியல் வர்ற அர்த்தமே இல்லையே. அப்போ அந்த இதை வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஆனால் எங்களை பற்றி இப்போ குறை வேணா எல்லாரும் சொல்லலாம், எல்லோரும் எங்கேருந்து வந்தாங்கங்கிறது யோசிக்கணும். எல்லாருமே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்லேருந்து தான் வந்தாங்க. சில பேர் கேபினெட் அமைச்சு கிடைக்கலன்னு போனாங்க, அமைச்சு கிடைக்கலன்னு போனாங்க. இன்னும் அதால் அவங்களால சாதிக்க முடியல. ஜீவன் தொண்டமான் சாதிச்சிருக்கிறாரு, அவர் வயசில் சின்னாலாக இருந்தாலும் அவர் சாதிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு சூழ்நிலை எங்களை பொறுத்தவரை நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, மக்களுக்கு சேவை செய்யணும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் இப்போ அரசு நியமனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தானே வாங்கி கொடுத்துருக்கோம். எந்த தொழிலாக இருந்தாலும் மற்றவங்க என்ன சின்ன சின்ன இதுகளை வாங்கி கொடுத்துருக்கலாம். நான் மாகாண கல்வி அமைச்சராக இருக்கிற நேரம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சம்பந்தன் ஐயா வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், விக்னேஸ்வரன் ஐயா வந்து முதலமைச்சராக இருந்தார். வடக்கு கிழக்கில் இருந்த பட்டதாரிகள் வந்து போராட்டம் செஞ்சாங்க, நாள் கணக்கில் தொடர்ச்சியாக செஞ்சாங்க. மத்திய மாகாணத்தில் பட்டதாரிகள் இருந்தாங்க. அப்போ எங்கிட்ட கேட்டாங்க, பட்டதாரிகள் வந்து சந்தித்தாங்க தொண்டமான் ஐயாவை. அப்போ சொன்னார், நான் எதிர்கட்சியில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும்ன்றதில்ல, இந்த கல்வி அமைச்சர் இருக்கிறாரு, பொறுப்பை கொடுக்குறேன் அப்படின்னாரு. அன்றைக்கி அமைச்சராக ஜனாதிபதியாக இவர் இருந்தார் மைத்திரிபால சிறிசேன, நிதி அமைச்சராக மறைந்த தலைவர் அமைச்சர் மங்கள சமரவீர இருந்தார், அன்னைக்கு ஆளுநராக இருந்தாங்க நிலுக்கா எக்கநாயக்க, முதலமைச்சராக சரத் எக்கநாயக்க இருந்தார். அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குற நேரம் சொன்னாங்க, நிதி அமைச்சர் காசு கொடுப்பாரா இருந்தால் செய்வோன்ட்டுன்னு. ஜனாதிபதி கொட்டக்கொலைக்கு வந்தார், அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் எவ்வளோ பேர்த்துக்கு வேணும்னாரு. 2000 பேருக்குன்னும். நிதியமைச்சருக்கும் தொண்டமானையாவுக்கு ஒரு சந்திப்பு ஏற்படுத்தணும், கேட்டார், கொடுங்கன்னாரு. 1742 பேர்த்துக்கு கொடுத்தோம். அப்போ அவங்க அன்னைக்கு அந்த நான் சொல்கிறவங்க அந்த அரசாங்கத்தில் அவங்க இல்லைன்னா அரசாங்கமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்தளவு பலமாக. ஆமாம், விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்தார், சம்பந்தன் ஐயா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், அவங்க தான் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் 1700 ஆமாம் எதிர்க்கட்சியில் இருந்து எங்களுக்கு அன்னைக்கு அரசியல் தெரிந்த 1742 பட்டதாரிகளுக்கு அன்னைக்கு நாங்கள் நியமனங்கள் வாங்கி கொடுத்தோம். அமைச்சர் ஜீவன் இந்தியாவுக்கான ஒரு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். இதன் பொழுது இந்த சுயதொழில் விவகாரங்கள் குறித்தும் பேசப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இந்த பால் பண்ணை நிலையங்கள் அமைக்கப்படுவது குறித்தான விடயங்கள் பற்றி ஆராயப்பட்டது. இதற்கு மேலதிகமாக எதிர்கால மலையகம் குறித்து என்னென்ன விடயங்கள் இந்தியாவில் ஜனாதிபதி அவர்களோடு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சென்றிருந்தார். சென்று அங்கே இருக்கிற பாரத பிரதமரோட, இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நாட்டுக்கு பொருளாதார பிரச்சனை நேரமும் இந்தியா தான் உதவி செஞ்சிச்சு. மலையகத்துக்கும் பெருவாரியான நிதிகளை இந்தியா தான் கொடுக்குது. அதுக்கு நாங்கள் பல முறை நாங்கள் நன்றி சொல்லியிருக்கோம். எல்லா துறைக்கும் தான் கொடுத்தாங்க. இந்த முறை ஜீவன் தொண்டமான அமைச்சர் போன நேரம் 3000 மில்லியன் ரூபாய் காசுகள் இலங்கைக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது மலையகத்துக்கு கல்விக்காக. கல்வி தவறையும் அவர் பல கோரிக்கைகள் பாரத பிரதமரோட முன் வச்சிருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் இந்த சுய தொழில் அதுகளுக்கெல்லாம் நாங்கள் அது மாதிரி இல்லை, இன்னும் நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது எதிர்காலத்தில் வந்து சாத்தியமாக இருக்கிற நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ வந்து கல்வி அந்த வளர்ச்சிக்கு மலையகம்
என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு 3000 மில்லியன் ரூபாய் வாங்கப்பட்டிருக்குது. அதை நாங்கள் பெருமையாக பாராட்டணும். அதை விடுத்து இல்லை நீங்கள் அதை செய்யக்கூடாது இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாது அதை செய்யுங்கிறத விடுத்து இதை இன்றைக்கி ஒரு இளம் அமைச்சர் பாரத பிரதமரோட நேராக போய் உட்காந்து 3000 மில்லியனை வாங்கியிருக்கார். அந்த கல்விக்காக ஏன் வாங்கினார்? கல்விக்காக இந்த சமூகம் கல்வியில் வளர்ச்சி அடையணும். இல்லை, இது கல்விக்காக மாத்திரம் ஒதுக்கப்பட போகிற நிதி, அதில் தானே பிரச்சனை வந்தது. என்றால் இதனை எவ்வாறு பயன்படுத்தினேன் என்றால் மத்திய அரசு, அதாவது ஜனாதிபதியினுடைய தலையீட்டில் இதை நாங்கள் வேறொரு விடயத்துக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு கோரிக்கை உங்களுக்கு வந்ததா, அல்லது கல்விக்கு மாத்திரம் தான் இது பயன்படுத்த போகிறது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது? இல்லை, வாங்கின காசு இப்போ ஜீவன் தொண்டமான் தான் போய் வாங்கினார். அப்போ அதுக்கு நாட்டினுடைய பங்களிப்பு இருக்கும், நாட்டு ஜனாதிபதியோட பங்களிப்பு. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு காசு கொடுக்குறாங்க இந்திய அரசாங்கம் முழுமையாக ஃப்ரீ. அப்போ 9.5 லட்சம் ரூபா முன்ன கொடுத்த வீட்டுக்கு வீடு மட்டும்தான் அவங்க கட்டி கொடுப்பாங்க. உட்கட்டமைப்பு வசதியெல்லாம் நம்ம நாட்டில் தான் கட்டி கொடுக்கணும். ரோடு போட்டு கொடுக்கணும், தண்ணி கொண்டு வரணும், மின்சாரம் கொண்டு வரணும், அதுக்கு தேவையானதுகள்லாம் நம்ம நாட்டு தான் கொடுக்கணும். அப்போ நம்ம நாடை ஒதுக்கி விட்டு அதை செய்யலாது. இப்போ இதுலேயும் நாங்கள் சில இதுகள் செய்கிற நேரம் நம்ம நாட்டு பங்குகளும் இருக்கணும். அப்போ நாட்டின் ஜனாதிபதிங்கிற நேரம் அவரோடய நாங்கள் கலந்துரோட தானே வேணும். நிச்சயமாக வேணும். அப்போ அந்த அவங்களோட பங்கு, இந்திய அரசாங்கத்தோட பங்கும் இருக்கும், நம்ம நாட்டோட பங்கும் அது எப்போதும் எந்த இதுகளுக்குமே இருந்திருக்குது அது. அப்போ அதனால் இப்படி ஒரு இருக்கிற நேரம் அவரோடய நாங்கள் கலந்துரையாடணும். இந்த திட்டத்தை நாங்கள் செய்கிறோங்கிறது அவங்களோட பூர்ண ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்கணும், இல்லாட்டி செய்யலாது. இல்லை, தமிழ் முற்போக்கு கூட்டணி இது முழுக்க கல்விக்காக, புலப்பரசியல் விடயங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்து சொன்னதாக நான் அறிகிறேன். இதே நேரத்தில் ஜனாதிபதியோடு ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிதியுதவி தொடர்பில் பேசுவது தமிழ் முற்போக்கு கூட்டணியும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் வருகை அந்த காசுக்காக பேசலை. ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்தவுடன் எங்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்தார். அப்போ அந்த அழைப்பு விடுத்த நேரம் நாங்கள் போய் சந்தித்தோம். எங்களோட தலைவர் செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், நான், எங்களோட உயர்பீட உறுப்பினர்லாம் சந்தித்தோம். சந்தித்த நேரம் ஜனாதிபதி சொன்னார் என்னன்னா, மலையகத்துக்கு இந்த கல்வி, வீடமைப்பு, காணி இதெல்லாம் நான் வடக்கு கிழக்கு வேறையான ஒரு இதை உருவாக்குறேன், மலையகத்துக்கு ஒரு உருவாக்கணும், அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி செய்யணும் அப்படின்னு. அன்றைக்கி ஜீவன் தொண்டமான் சொன்னார், எல்லாத்துக்கும் இந்த அழைப்பு விடுங்க, எல்லாரும் வந்து உட்காந்து பேசி, காங்கிரஸ் மட்டும் இல்லை எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ வடக்கு கிழக்கில் உள்ள பிரச்சனையை பேசுகிறதுக்கு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்போ அதுக்கு எல்லாத்தையும் அங்கே வடக்கு கிழக்கு எல்லா கட்சிகளையும் ஜனாதிபதி அழைச்சார். நிறைய பேர் போயிருந்தாங்க, போகாமல் இருந்தாங்க. அவர் ஏதோ ஒரு வழியில் ஒரு தீர்வை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி மலையக மக்களுடைய பிரதிநிதிகளை அழைச்சி பேசணும்னு ஜனாதிபதி அன்னைக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அப்போ எல்லாத்துக்குமே அழைப்பு விடுத்திருந்தார். அதில் நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நாங்கள் போயிருந்தோம். அமைச்சர் அரவிந்த் குமார் வந்திருந்தார். அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு வரல நாங்கள். அப்போ அன்னைக்கு போகிற நேரம் அவர் வந்து இந்த காணி சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, வீடமைப்பு சம்பந்தமாக பல இதுகள் சம்பந்தமாக பேசப்பட்டது. அப்போ அதில் வந்து அப்போ அது போனவங்களுக்கு தானே தெரியும் என்ன பேசியிருப்பார் அப்படின்ட்டு. அப்போ அதுகள் பேசப்பட்டது. இந்த இந்தியா கொடுத்த காசுக்கும் கல்வி சம்பந்தம் அவர் பேச எங்களை கூப்பிடலை. அந்த நேரம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சொல்லியிருந்தார், இந்த காசில் வந்து நாங்கள் இந்த வேலை திட்டங்களை உருவாக்க போகிறோம் அப்படின்றார். அது வந்து புறம்பா ஜனாதிபதியோடு சொல்லியிருக்கிறார், இந்த வேலை திட்டங்களை செய்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு இப்போ அவர் அழைத்தது வந்து மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மலையக சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பேசி அதை ஒரு குழுவை அமைத்து அதுக்கு ஒரு தீர்வு வாங்கணும் அப்படின்னு. ஏன் தமிழ் முற்போக்கு கூட்டணி இந்த சந்திப்பை நிராகரித்தது? அதை நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். வேறொரு நிகழ்வு மலையகம் ஒரு நிகழ்வு அது அவங்க 11ஆம் தேதி ஜனாதிபதி அழைச்சிருந்தார். 12ஆம் தேதி அந்த நிகழ்வு இருந்துச்சு. அதை நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்கள் இணைந்து போக விரும்பினாலும் அவர்கள் இணைந்து போக விரும்பவில்லையோ? இல்லை, அதான் முதல்ல சொன்னது. அதில் நல்ல உள்ளவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இல்லை, தீர்மானிப்பது யார் இறுதியில்? அது இப்போ எங்கள் கட்சி தீர்மானிக்கிறது ஜீவன் தொண்டமான், செந்தில் தொண்டமான், ராமேஸ்வரன், நானே எங்கள் உயர்ப்பிடம் சம்மந்தப்பாங்க. அவங்க கட்சியிலையும் அப்படி இருப்பாங்க தானே. அப்போ அது அவங்க தானே இது பண்ணணும். இப்போ எங்கள் கட்சியில் அன்னைக்கு அந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தாயகம் திறப்பு விழாவுக்கு அழைப்பு விடுத்தாங்க. எங்கள் 3 பேர்த்துக்கும், தலைவர் செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், தவிசாளர் ராமேஸ்வரனுக்கு அழைப்பு விடுத்தாங்க. அதனுடைய அப்போ இருந்த பொதுச் செயலாளர் சாப்டர் அவர்கள் தான் எங்களுக்கு அழைப்பு விடுத்தார் கொண்டு வந்து. அப்போ அன்றைக்கி எங்கள் கட்சியினுடைய உயர்பிட உறுப்பினர்கள்லாம் கொழும்பில் இருந்தோம். ஜீவன் தொண்டமான் சொன்னார், இப்படி ஒரு அழைப்பு ஒன்று வந்திருக்குது, போகணும் அப்படின்னு. தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு அன்றைக்கி செந்தில் தொண்டமான் அவர் வந்து இந்தியா போக இருந்துச்சு. எனக்கு வந்து அன்றைக்கி தலைவர் ஆர்மன் தொண்டமானுடைய சத்தத்தில் கொழும்பில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ நான் அந்த இதில் நான் இருக்க வேண்டிய ஒரு இது இருந்துச்சு. இவர் மறைந்த தலைவர் சௌமிமதி தொண்டமானை ஆகிட்டதில்லை. அப்போ இவர் அங்கே போக வேண்டி இருந்துச்சு. அப்போ நாங்கள் உயர்ப்பிட ஒரு முடிவு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ அது எங்கள் கட்சியினுடைய முடிவு. அப்போ அந்தந்த கட்சியிலையும் ஒரு உயர்ப்பிடங்கள் இருக்கும், அது அவங்க தானே முடிவு எடுக்கணும். இப்போ மலையகத்தை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் நல்ல உள்ளங்கள் இருக்குது, சேர்ந்து போகணும் மலைய மக்கள். அதிலேயே சேர்ந்து போனால் சில வேளை எங்களுக்கு அரசியல் இல்லாமல் போயிடும் நினைக்கிற சில பேரும் இருக்கிறாங்க.
அவங்க தான் நடுவில் பிரச்சனையை தவிர இதில் இந்த மக்கள் மேலே அக்கறையோடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தலைமைகள் இந்த அழைப்பை விடுக்கிறது, தொழில்நுட்ப தலைமையை அழைப்பு விடுக்கிறது. முக்கியமான செயற்பாட்டாளர்கள் சிலர் அறியவில்லை என்று சொல்லியிருந்தார்கள், சிலருடைய வழிநடப்பும் நடந்தது. ஆனாலும் ஒரு தலைமை அழைக்கிற பொழுது அதற்கு ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய பங்களிப்பு இல்லை என்பது இதன் மூலம் திட்ட தெளிவாக தெரிகிறது. எங்கள் கட்சியை பொறுத்தளவில் அது இருக்குது. நான் தான் தலைமையின் முடிவுக்கு கட்டுப்படுகிறேன். நிச்சயம் அது மறைந்த தலைவர் ஆறுமுகம் தொண்டமான் காலத்தில் இருந்திருக்குது, சௌமியமூர்த்தி தொண்டமானைய காலத்தில். இன்றைக்கி எங்கள் தலைவர் செந்தில் தொண்டமான் இருக்கார், பொதுச் செயலாளர் இருக்கார், நான் இருக்கேன். நாங்கள் அது கட்சிக்கு கட்டுப்பாடு இருக்குது. கட்டுப்பாடு இல்லாட்டி கட்சின்னு இருக்கிறது அர்த்தம் இல்லையே. இல்லாட்டி ஒரு நாள் இந்த கட்சியை கொண்டுட்டு போகல. தானே தீர்மானம். இப்போ அன்னைக்கு எங்களுக்கும் முன்னாள் அமைச்சர் திகாம்பரத்துக்கும் கருத்து வேறுபாடுகள், எங்கள் 2 பேர்த்துக்கு தான் கருத்து வேறுபாடுகள் நிறைய பேர் இருந்திருக்குது. யார் யாருக்கு? இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கும் தொழிலாளர் தேசிய சங்கத்துக்கும் தான் கருத்து வேறுபாடு கூடுதவே இருந்திருக்குது. சரியா? அப்போ அவர் ஒரு அழைப்பு விடுத்தோன்னே நாங்கள் கட்சி தீர்மானித்தோம் இதுக்கு போகணுன்ட்டு. பல பேர்த்துடு இப்போ 10 பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க தானே. பல பேர்த்துடு பல கருத்துக்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எடுத்த முடிவு கட்சியின் தீர்மானங்கள் எடுத்தோம், போகணும் அப்படின்னு பொதுச் செயலாளர் போயிட்டு வந்தார். பொதுச் செயலாளர் இன்னும் உயர்பிட உறுப்பினர்கள் சொன்னாங்க. அது எங்கள் கட்சியினுடைய தீர்மானம், ஒரு நல்லெண்ண சமிஞ்ஞையாக. ஆமாம். அப்போ போனோன்னே அமைச்சர் திகாம்பரமும் நல்ல வரவேற்பு கொடுத்தாரு. அதை நாங்கள் பாராட்டுறோம். அப்போ அந்த 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 எண்ணங்கள் எல்லாத்துக்கிட்டும் இருக்கணும். இவரும் மூத்தவர்களை பாராட்டி பேசியிருந்தார். ஆமாம், இருக்க தானே வேணும். இல்லை அதான் சொல்கிறேன், அப்படி இருக்க தானே வேணும். அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு எதனாலும் சாதிக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கலாம் ஒழிஞ்சு ஆளாளுக்கு பிரிஞ்சிருக்கிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்கவுங்களோட அரசியலை வேணால் நடத்திக்கிட்டு போகலாம். அது இன்றைக்கி தேவையில்லை மலையகத்துக்கு. மலையக மக்கள் எதிர்பார்க்கறது இன்றைக்கி என்ன எங்களுக்குள்ள தீர்வு, எங்களுக்கு பிரச்சனைக்கு யார் தீர்வு கொடுக்க போகிறா, நம்ம எல்லோரும் இப்படி இருக்கிற போகிறோமா, இல்லாட்டி எதிர்காலத்தில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணுமாங்கிறத தானே யோசிப்பாங்க. அப்போ அதுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எப்போ வேணாலும் தயாராக இருக்குது. ஜனாதிபதியோடு உங்களுடைய சந்திப்புகளின் பொழுது ஜனாதிபதி சரி, அவர் நீண்ட காலமாக அரசியல் இருக்கிற ஒருவர், அதிகாரத்தில் இருந்த ஒருவர், ஆறுமுக தொண்டமானையா இருந்த காலப்பகுதியில் 2005 தேர்தலிலும் இந்த ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த பொழுது அவருக்கு ஆதரவளித்திருந்தார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் மலையக மக்களுடைய பெருந்தோட்டத்துறையினுடைய ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளை ஜனாதிபதி நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அவற்றுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு திட்டம் அவரிடம் இருப்பதாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நிச்சயமாக. இல்லாடி போயிருந்தால் அவர் ஜனாதிபதி ஆகணும்னு எங்களை கூப்பிட்டுருக்க மாட்டார், கூப்பிட்டு பேசியிருக்க மாட்டார். இப்போ நாங்கள் அன்றைக்கி போகிற நேரம் கூட நாங்கள் இந்த காரணங்கள்லாம் சொல்கிற நேரம் அவர் அவ்வளோ காரணங்களுக்கு அதுக்கு சொன்னார் பதில். இல்லை தெரியாத ஒரு ஜனாதிபதியாக இருந்தது அதை செஞ்சுருக்க மாட்டார். 2005 நீங்கள் பார்க்கணும், தொண்டமனையா அமைச்சராக இருந்தார். இவர் ஜனாதிபதி வேட்பாளராக வர்ற நேரம் சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க அன்னைக்கு ஐயாவுக்கு சிலையே வச்சாங்க பாராளுமன்றத்தில். நாங்கள் அன்றைக்கி ஜனாதிபதி இவர் மேல் ஒரு நம்பிக்கை இருந்தனால அன்றைக்கி நாங்கள் அந்த அமைச்சரவையிலேருந்தே வெளியில் இவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். அதனால் எங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லலாது. நாங்கள் 20 வருஷம் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கிறனா அவரோட தொடர்பில் இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் நல்ல தொடர்பு இருந்துச்சு. இல்லைன்னு சொல்ல, அரசியல் கட்சியில் இதெல்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அப்போ எங்களுக்கும் இப்போ இன்றைக்கி நாங்கள் இப்போ எதிர்கட்சியில் சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவராக இருக்கார், அவருக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லலாதே. சிநேகபூர்வமான எல்லா விதங்களும் இருக்கும் தானே. இப்போ நான் தானே சொல்கிறேன், அன்னைக்கு 2017 நாங்கள் 15 19 எதிர்கட்சியில் இருக்கிற நேரம் நிதியமைச்சராக மங்கள சமரவீரர் இருந்தார். அவருக்கு எங்களுக்கு இந்த தொடர்பு இருந்தனால தான் நாங்கள் நிதியை வாங்கி பட்டதாரி நியமனத்தை கொடுத்தோம். மைத்திரிபால சிறிசேனக்கு எங்களுக்கும் தொடர்பில் இருந்தனால தான் அவர் எங்கள் நிகழ்வுக்கு போனார். நான் மாகாண அமைச்சராக இருக்கிறேன், என் நிகழ்வுக்கு 3 முறை போயிருக்காரு. கேபினெட் அமைச்சர்கள் போக வேணாம்னு சொன்னாங்க அவரை, ஆனால் அவர் வந்தார். என்னன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கங்கள். மிக நீண்ட காலமாக ஒன்றாக அமைச்சரவையில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் வரலாறு வேணால் சில பேர் எப்படி வேணாலும் பேசலாம், அந்த வரலாறுலாம் எங்களுக்கு நிறைய தெரியும். அப்போ நாங்கள் அதனால் இன்னும் ஒரு அரசியல்வாதியை பற்றி குறை சொல்கிறதுக்கோ இதுக்கோ நாங்கள் விரும்பலை. ஒவ்வொருத்தரும் எப்படி வந்தாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். யாரால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க, யாரால் மாகாண சபைக்கு போனாங்க, யாரால் இன்னைக்கு அரசியல்வாதின்னு சொல்கிறாங்க உருவாக்குனதெல்லாம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். அதனால் எங்களுக்கு யாரும் பாடம் படித்து கொடுக்கணும், இல்லாட்டி நாங்கள் 40 வருஷம் இருந்தோம் 30 வருஷம் ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. நாங்கள் செஞ்ச இதில் தான் இன்றைக்கி அவங்க இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க. இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு ஏதேனும் பெருந்தோட்டத்துறையில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அடுத்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது இதே ஜனாதிபதி ஆதரிக்கிற முடிவில் இருக்கிறீர்களா, அல்லது வேறொரு ஆதரிப்பீர்களா? அப்போது ஏதேனும் முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கிற யோசனை இருக்கிறதா? இல்லை, பல கோரிக்கைகள் அதான் முன்னே சொன்னில்ல, ஒவ்வொரு தேர்தல் வர்ற நேரமும் எல்லா தொட்டு கோரிக்கைகளையும் ஏற்றுக்குருவாங்க.
சரியா? தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு தான் கண்டுக்க மாட்டோம். அதை கண்டுக்க மாட்டாங்கன்னா நடைமுறைப்படுத்துறது தான் சிக்கல் இருக்குது. அப்போ அதில் நாங்கள் அது முதல்ல நான் சொன்ன மாதிரி அதுலேயும் நாங்கள் சில போராட்டங்கள் எல்லாம் நடத்தி தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்குது. இந்த ஜனாதிபதியை பொறுத்தளவில் எங்களுக்கு தெரியும் 2000 அவர் காலங்களில் வர்ற நேரம் நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்த நேரம் முழுமையான ஒரு அமைச்சர் கொடுத்தார் வேலை செய்கிறதுக்கு. தொண்டமனையாவு வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் கொடுத்தார் அன்னைக்கு. அப்போ அதில் கொடுத்து பல திணைக்களங்கள் இன்றைக்கி ஜீவன் தொண்டமான் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு ஒரு அமைச்சராக இருக்கிறார். அது அன்றைக்கி அது ஒரு திணைக்களமாக இருந்துச்சு அப்போ அந்த நேரம் தான் அந்த வேலைகளை ஆரம்பித்தோம். இப்போ ஐயா இருந்த நேரம் உரிமைகள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அபிவிருத்தி இதுகள்லாம் கொண்டுட்டு வந்தது வந்து ஆரம்பம் தொண்டமன் ஐயா. அப்போ அவர் இருந்த காலங்களில் அந்த சூழ்நிலையில் நாங்கள் உருவாக்கி செஞ்சுருக்கிறோம். இப்போ இந்த ஜனாதிபதியை பொறுத்தவரை இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டில் இவ்வளோ பொருளாதார பிரச்சனை இருக்கிற நேரம் கூட ஜீவன் தொண்டமானோட அமைச்சுக்கு காசு கொடுத்துருக்காரு. அந்த வீடுகள் குறையான வீடுகள்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான காசுகளை கொடுத்துருக்குறாரு. நாங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லையே, கொடுத்துருக்குறாரு. நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ சில இதுகளை நாங்கள் வெளியில் சொல்லலாம், சில இதுகளை சொல்ல இல்லாது. அப்போ அந்த மாதிரி அப்போ நாங்கள் வேலை செஞ்சால் உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் வேலை செஞ்சால் எங்களுக்கு பிடிக்காது, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. அந்த மக்கள் என்னத்தை எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்யணும். அதே மாதிரி இப்போ ஜனாதிபதி தேர்தல் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. மலையகத்தில் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார பிரச்சனை பாரிய அபிவிருத்தியை மலையகத்தில் கொண்டு போக இல்லாது. நிச்சயமாக அதே எங்கள் அமைச்சு மட்டும் இல்லை, எல்லா அமைச்சுலையும் இன்றைக்கி நீர்வளங்கள் அமைச்சு வந்து ஒரு பாரிய ஒரு பின்னடைவில் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி ஜீவன் தொண்டமான அவர் அமைச்சர் எடுத்த பிற்பாடு இன்றைக்கி அதில் இருக்கிற அதிகாரிகளை அவரை வாழ்த்துறாங்க. நாங்கள் நினைக்கவே இல்லை நீங்கள் இவ்வளோ குயிக்காக இவ்வளோ இந்த அமைச்சர் இவ்வளோ தூரத்தை கட்டி கொண்டுட்டு வருவீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த செயல்பாடு பார்க்குற எங்களுக்கு தானே தெரியும். மலையகத்தின் ஒரு சில பகுதிகளில் குடிநீருக்கு தட்டுப்பாடு இருப்பதாக கூறப்படுது, குறிப்பாக பதுளை போன்ற மாவட்டங்கள். இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு ஏதேனும் நீர்வளங்கள் அமைச்சர் என்ற அடிப்படையில் பெருந்தோட்ட அமைச்சர் நீர்வளங்கள் அமைச்சர் பொறுத்தளவில் ஒரு சில தோட்டங்களுக்கு மட்டும்தான் நீர்வளங்கள் அமைச்சை பயன்படுத்தலாம், ஒரு சில தோட்டங்களுக்கு கொண்டு போக இல்லாது. என்னன்னா நீர்வளங்கள் உங்களுக்கு தெரியும், அது காசு கட்டினா தான் கொடுக்கலாம். நம்ம நினைக்கிறது பெருந்தோட்டங்களுக்குள்ள வந்து உள்ளுக்கு நீர் வளங்கள் இருக்கிறனால அதை வந்து மக்கள் விரும்புகிறதில்ல. ஒரு சில தோட்டங்கள் விரும்புவாங்க, ஒரு சில தோட்டங்கள் விரும்புகிறதில்ல. அவங்க நினைக்கிறது என்னென்னு கேட்டால் ஃப்ரீயாக இப்போ நீர் வளங்கள் அமைச்சணுன்னா அது தோட்டங்களுக்கு ஃப்ரீயாக அந்த சூழ்நிலை ஏற்படாது. அப்போ அது இல்லாமல் அமைச்சினூடாக பல வேலை திட்டங்களை உருவாக்கியிருக்கோம். அமைச்சரும் இப்போ அதுக்கு ஒரு திட்டத்தை தயாரிச்சுக்கிட்டு வராரு. எந்தெந்த தோட்டங்கள் இல்லைங்கிறதுக்காக அமைச்சினூடாக செய்கிறதுக்கும் ஒரு வேலை திட்டங்களை நீர்வளங்கள் அமைச்சரோடைய தயாரிச்சுக்கிட்டு வராரு. எதிர்காலத்தில் அதுக்கான ஒரு வேலை திட்டத்தை நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அவர் உருவாக்குவார். சரி, இதே நேரத்தில் இப்போது இளைஞர் யுவதிகள் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் நாங்கள் அறிந்து வருகிறோம். பல இடங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இது தொடர்பான பிரச்சனைகள், இது போதைப் பொருளுக்கு அடிமையாகி தொழிலின்மை காரணமாக ஏற்படுகிற பிரச்சனைகள் என பல்வேறு சமூக பிரச்சனைகள் இருக்கிறது. மலையகத்திலும் இப்படி இருக்கிறது. இதனிடத்தில் அவர்களுடைய விளையாட்டுத்துறை சார்ந்த சில செயற்பாடுகளையும் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நோவுட் விளையாட்டு மைதானம் போன்றவற்றை அப்படியே விட்டு வைத்திருப்பது போல இருக்கிறது. இவற்றை விரிவுபடுத்துவதற்கு அல்லது இவற்றின் ஊடாக இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கைகளை எடுப்பீர்களா? யார் சொன்னது நோரூட் கிரவுண்ட் அப்படி வச்சுருக்காங்கன்ட்டு? பிரதேச இளைஞர் இல்லை, போய் பாருங்கள், விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, அது ஒரு வளர்ச்சி அடைந்த இல்லை வளர்ச்சிங்க. இப்போ அந்த மைதானத்தை நம்ம அரசியல்வாதிகளை செஞ்சு தான் கொடுக்கலாம். அந்த வளர்ச்சியை ஏற்படுத்திக்க வேண்டிய அது உங்களோட கடமை தானே. அதில் வந்து இல்லை நீங்கள் இப்படி அடிங்க நாங்கள் போய் சொல்லிக் கொடுக்க இல்லாதில்ல. அதுக்கு அவங்கவுங்களோட இப்போ வளர்ச்சிகளை அவங்க ஏற்படுத்திக்கிறணும். இப்போ நான் முதல்ல கல்வியில் சொன்ன மாதிரி விளையாட்டுத்துறை இந்த போதையிலிருந்து மலையகத்தை விடுபட்டு வெளியில் வரணும் அந்த இளைஞர்கள், அதுக்கெல்லாம் தான் அந்த விளையாட்டுத்துறை. அந்த விளையாட்டுத்துறைக்கு ஆர்வம் தொண்டமான் அவர்கள் அமைச்சராக இருக்கிற நேரம் பல வேலை திட்டங்களை உருவாக்கி கொடுத்தாரு. ஜீவன் தொண்டமானுக்கும் அதுக்கு இருக்குது. அதுக்கான இளைஞர் அமைப்பை உருவாக்கி அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நோரூட் விளையாட்டு மைதானம் முழுமையாக கொடுத்துருக்குது இன்றைக்கி. அது ஒரு அமைப்பு கீழே இருக்குது. அதில் வந்து இப்போ இப்படி தானே, அது வந்து அரசாங்கம் ஒரு கட்டடம், சரியா? இப்போ அதில் வந்து நீங்கள் நினச்சோன்னு நேரம் போயிட்டு இப்போ நம்ம நினைக்கிறது எப்படின்னு கேட்டால் ஒரு அரசாங்க இதுக்குள்ளே நாங்கள் நினச்சோன்னு போய் விளையாடணும், நினச்சோன்னு போய் அது மாகாணத்துக்கு கீழே அல்லது பிரதேச சபை இல்லை தொண்டமான் தொழில் பயிற்சி நிலையத்தின் கீழ் இருக்குன்றது. அதுவும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியின் கீழே இருக்குது. அப்போ அந்த ரெண்டும் இணைஞ்சு தான் செயல்படுறோம். அப்போ ஒவ்வொரு காலை இதுகள் இருக்குது தானே. அப்போ அதுக்கு நேரம் இப்போ ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு இருக்கிற போய் கிரிக்கெட் அடிக்கணுங்கிறாங்க. கொடுக்காட்டி போனால் அதையே அவங்க அதை விளையாட நாங்கள் ஏன் விளையாட அப்படின்னு இல்லை தானே. எல்லாத்துக்கும் அதில் விளையாடுறதுக்கான இதுகள் இருக்குது. அப்போ அதை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும், அதை பயன்படுத்திக்கிறது அவங்கள்ட்ட இதுகள். சரி,
இதனத்தில் மதுபாவனை, போதைப்பொருள் பாவனை தொடர்பிலான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதிலும் ஈத்தோகா மீது இவர்கள் சாராய பார்களை திறப்பவர்கள், மதுபான கடைகளை திறப்பவர்கள், அதற்கான விநியோக உரிமையை வழங்குவர்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நான் பெருந்தோட்ட சமூகத்தின் ஏனைய பகுதிகளிலும் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிற பொழுது இவற்றுக்கான ஒரு மாற்று திட்டம் அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு இது தேவை இல்லை, அல்லது அந்த பகுதியினுடைய காலத்துக்கு இது மலையகத்தில் மட்டும் பார் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. இல்லை சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு காலத்தில் அரசியல்வாதி கொடுத்தாங்க, அந்த அரசியல்வாதிகளுக்கு மதுபான சாலைகள் இருந்துச்சு. இப்போ அந்த சூழ்நிலைகள் இல்லை. இப்போயும் மலையகத்தில் பிரச்சனைகள் இருக்குது. 2000 வந்து நுவரெலியா மாவட்டத்துக்கு 10 பார்கள் கொடுத்துருந்துருக்காங்க 2000. அதில் ஒரே ஒரு தான் சிறுபான்மையினத்தோடு பாரு, மற்ற 9 பெரும்பான்மையினத்தோடு பாரு. அப்போ அதை வந்து 2000க்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக வர நேரம் நிறுத்தியிருக்காரு. அந்த இதெல்லாம் சந்திரிகா அம்மையார் இருந்த நான் கொடுத்ததை ரணில் விக்ரமசிங்கே அவர் பிரதமராக வந்த நேரம் 2000 காலத்தில் நிறுத்தியிருக்காரு. 2002 நிறுத்தியிருக்கிறாரு. இப்போ நாட்டில் ஒரு சுற்றுலாத்துறை ஊக்குவிக்கணும் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து அந்த பியர் ஷாப்பெல்லாம் எங்கே வேணாலும் திறக்கலான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நாங்கள் எங்களால் போய் நிறுத்தலாது, நாட்டினுடைய சொல்லு. இப்போ அதே மாதிரி அந்த நுவரெலியா மாவட்டத்துக்கு மீண்டும் அந்த 10 பார் கொடுத்துருக்குறாங்க. அதில் 9 பெரும்பான்மையினத்தவர்கள், ஒரே ஒரு சிறுபான்மையினத்தவர்கள். அந்த பாரை வந்து டயகாமத்தில் போடுறதாக ஒரு இது இருந்துச்சு. அப்போ பல பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. எங்களை சம்மந்தப்பட்டவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க, அதை உடனே நாங்கள் நிப்பாட்டியிருக்கிறோம். அங்கே அதாவது அந்த பார் உரிமை பெற்றவர் உங்களோடு சம்மந்தப்பட்டவர் என்று இல்லை இல்லை, அந்த பார் வந்து அங்கே போடுறோன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, இது தோட்டத்தை பக்கத்தில் இருக்குது, அதை நிறுத்தணும். நாங்கள் நிப்பாட்டி கொடுத்துருக்கோம். இப்போ எங்களை பொறுத்தளவில் இப்போ இதுக்கு சில பேர் ஆர்ப்பாட்டங்கள், அறிக்கை இதெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை சிம்பிளாக பேசி நிப்பாட்டினோம். எங்கள்கிட்ட வந்து அந்த மக்கள் கோரிக்கை விடுத்தாங்க, டயகாமத்தில் தோட்டத்து பக்கத்தில் இப்படி ஒரு பார் ஒன்று திறக்கிறாங்க அப்படின்னு. மக்கள் சந்திப்பு நேரம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சொன்னாங்க. அதை உடனே நாங்கள் நிப்பாட்டினோம். எங்களை பொறுத்தவரை அதுதான் எங்கள் வீட்டு வேலை. இப்போ நான் தான் சொன்னேன்னே, சில அரசியல்வாதிகளுக்கு கிழமைக்கு 2 தடவை ஊடகத்துக்கு முன்னுக்கு வரணும், அறிக்கை விடணும், அப்போ அவர் அரசியல்வாதின்னு நினைப்பாங்கன்னு. எங்களை பொறுத்தவரை அப்படி இல்லை. மக்களுக்கு எது எப்போ தேவைப்படுதோ அந்த இடத்துல நின்று செயல்பட்டுருக்கோம். இந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போராட்டம், இந்த மாத்தளை சம்பவத்தை மையப்படுத்தி, இதனை நீங்கள் ஒரு ஆரோக்கியமானதாக பார்க்கிறீர்களா? இல்லை, நான் என்னென்னா போராட்டங்கள் செய்யணும், மற்றவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு நாங்களே தாக்கிக்கிறக்கூடாது. இப்போ என்னென்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருக்கிற நேரம், இப்போ நேற்று அப்படி பார்த்துருந்தா எல்லா எதிர்கட்சியில் உள்ள அவ்வளோ பேரும் இருக்கணும். இப்போ நாங்கள் எதிர்கட்சியில் ஒரு போராட்டங்கள் நினைக்கிற நேரம் எதிர்கட்சியில் இருக்கிற சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாரும் நிற்கிறாங்க. ஆளுங்கட்சி ஒரு போராட்டம் நடத்துகிற நேரம் பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாம் நிற்கிறாங்க. நேற்று எங்களோட நின்றது எத்தனை பேர் பார்லிமெண்ட்டில் இருந்தாங்க? இப்போ எதிர்கட்சியில் எத்தனை பேர் இருந்தாங்க நேற்று? சொற்பம். அப்போ அதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் ஒரு சில சம்பவங்கள் நடைபெறும் வரை மலையக அரசியல்வாதிகள் காத்திருக்கிறார்களோ என்ற சந்தேகமும் சில நேரங்கள் எழுகிறது. நீங்களும் சொல்கிறீர்கள், ஊடக அறிக்கை வெளியிடுகிறார்கள், முந்திக்கொண்டு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்று. இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இவர்கள் இவ்வாறான பிரச்சனைகள் எழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ தங்களுடைய அரசியல் தேவைக்காக? காங்கிரஸை பொறுத்தவரை அப்படி இல்லை. சரி, மற்ற அரசியல் அப்படி இருக்கலாமா இருக்க. நான் இப்போ என்னை பொறுத்தவரை இப்படி தான். நான் பல அரசியல் நிகழ்வுகளுக்கு போயிருக்கேன், இந்த இதுகளுக்கு போயிருக்கேன். எனக்கு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. எனக்கு அது தேவையும் இல்லை. காங்கிரஸில் நோக்கம் அது. சில பேர் வேணால் அதை வேணால் சொல்லிட்டு போகலாம். அதை விடுத்து நீங்கள் வேறு கேள்விகள் கேட்டிங்கன்னா அதை சொல்கிறதுக்கு இதாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்களை பற்றி நாங்கள் குறை சொல்லி அரசியல் நடத்துகிற அவசியம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு இல்லை. ஏன்னா மற்றவங்க வேணால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்லலாம், குறை சொல்லலாம். அதுக்கு நாங்கள் அதை ஒரு காலம் இருந்துச்சு என்னென்னா அவங்க சொல்கிறதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். அதை வச்சு ஒரு வாரத்துக்கு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் யாரையாவது ஒருத்தரை பற்றி பேப்பரில் ஏதாவது குறை சொல்கிற நேரம் அவங்க சொல்லியிருப்பாங்க பதில். அப்போ அந்த ஒரு வாரம் அந்த குறை போய்கிட்டே இருக்கும். இல்லை, வேலுக்குமார் எம்பி சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பொழுது அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நாடாளுமன்றத்தில் இது பற்றி பேசினார். என்ன பேசினார்? அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து, அதனிடத்தில் சில ஆரோக்கியமான விடயங்களும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டது. அன்னைக்கு அமைச்சருக்கு இந்த குறை மக்கள் அங்கேருந்து மாத்தளை மக்கள் சொன்னோன்னு நானும் அவரும் அங்கே போனோம். இல்லை, அதல்ல, அதை நான் சொல்கிறேன். நானும் அவரும் போனோம். நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னு. சரியா, அவர் அதுக்கு தான் பதில் சொல்கிறாரு. நான் போய் இதை தீர்மானம் இப்படி தான் நான் சொல்கிறேன். சில இதுக்கு நாங்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையின மக்கள், எங்களுக்கு இந்த நாட்டில் பிரதமராகவோ நிதியமைச்சராகவோ வர முடியாது. எங்களுக்கு கொடுக்குற அமைச்சர் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் சில இதுகளை
பேசி சுமூகமாக தீர்த்துக்கிற விஷயங்கள் சில இதுகள் இருக்குது. சில இதுகளில் வந்து நாங்கள் இந்த 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 மாதிரி ஒரு இணக்கப்பாட்டுக்கு போயிட்டு வர்றது தான் இருக்குது. அப்போ நாங்கள் சில இதுகளை இப்போ அன்னைக்கு நாங்கள் இதை தான் நாங்கள் பேசியிருக்கோம்னு சொல்லி அடுத்த நாள் உடனே ஊடகத்தில் கொடுத்து நாங்கள் செய்யணுங்கிறது இல்லை இது. அப்போ நாங்கள் பேசியோம். இப்போ இதை வந்து இப்போ நாங்கள் இப்போ அவர் வந்து அந்த அங்கே அட்டுழியம் செஞ்சவரும் ஒரு பெரும்பான்மையினத்தவர், சரியா? இப்போ அவருக்கு பல பேர் ஆதரவாக இருப்பாங்க தானே. அப்போ அதை நாங்கள் அதை சுமூகமான ஒரு தீர்ப்பு தானே கொண்டுக்கிட்டு வரணும். அப்போ அதை நாங்கள் செஞ்சோம். அதை கொண்டு நாங்கள் வெளிப்படையாக நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீங்க? அப்போ நாங்கள் இப்போ இப்படி தானே ஒட்டுமொத்த மலை சமூகத்தினுடைய பிரதான பிரச்சனை இது போன்றும் இதை விட வேறு பிரச்சனை இல்லையே என்பது போன்றும் ஒரு பெரிய ஒரு தோற்றம். அதைத்தான் நான் கேட்க வந்தேன். அதாவது எப்போது ஒரு பிரச்சனை வரப்போகிறது ஒரு அறிக்கையை விடுவதற்கு அல்லது அதற்கு எதிராக பெரிய ஒரு கோஷத்தை எழுப்பி தாங்கள் தான் மலை காவலர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு முனைப்பு இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அது சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேளுங்க. எங்களை பொறுத்தவரை நான் தான் சொல்கிறேன் தானே. அதே இப்போ நாங்கள் எங்கேயா இருந்தாலும் நாங்கள் போயிருக்கிறோம், சரிதானே? இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. தொண்டமானையோட காலம் இப்போ காலங்கள் நாங்கள் எங்கேயா இருந்தாலும் அதை போயிருக்கிறோம். எதிர்காலத்திலே நிச்சயமாக நாங்கள் அப்படி ஒரு நடக்குமாக இருந்தால் போயிருக்கோம். எங்களோட அரசியல் நோக்கம் இல்லை, எங்கள் சமூகத்துக்கு தேவைன்னா நாங்கள் நிச்சயமாக செய்வோம். சரி, நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. உங்களுடைய நல்ல எண்ணம், உங்களுடைய பணிகள், மக்கள் சேவைகள் தொடரட்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி இர்ஃபான் அவர்களே. இந்த காலை பொழுதில் எங்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பல மலை மக்கள் சம்பந்தமாகவும் பல்வேறு கேள்விகளும் கேட்டதுக்கு எங்களை அழைத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியுடன் நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.